இயற்கை யாருக்கு மட்டும் தான் கட்டுப்படும் சொன்னா சிருஷ்டிகருக்கு மட்டும் தான் கட்டுப்படும். நம்ம சிருஷ்டிகரின் பாகமா இருக்கிறதுனால நமக்கு அது கட்டுப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ விசுவாசமும் அறிவு கூர்மை என்ன பண்ணுது? திரும்ப ஒரு பல பரீட்சையில் சந்திக்கின்றன. திரும்ப சொல்ல பாருங்க, விசுவாசம் வெளிப்பாடு என்ன பண்ணுங்க? மூலாதாரங்கள் பல. இந்த மகத்தான மூலாதாரங்கள் தேவோட வல்லமைகள் தேவோட வார்த்தையின் பேரில் பல பரீட்சையில் சந்திக்கின்றன. இந்த மகத்தான மூலாதாரங்கள் ஒரு நாளில் சொல்ல பாருங்க, வாசிங்க. ஒரு நாளில் ஒரு பல பரீட்சை வந்தது. அறிவு கூர்மையும் விசுவாசமும் ஒரு பல பரீட்சைக்கு வந்தது. இயேசுவும் சாத்தானும் சந்தித்தனர். அத சரியே, இயேசுவும் சாத்தானும் சந்தித்தனர். அந்த இரண்டு பெரிய சக்திகளான அறிவு கூர்மை மற்றும் ஞானம் ஒரு பல பரீட்சைக்கு வந்தன. அதே போல முதலாம் வருகையில இயேசு என்னவா இருந்தார்? மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருந்தார். இன்னைக்கு திரும்ப இரண்டாம் வருகை வந்திருக்குதா இல்லையா? இவ்வளவுதான் கேக்குறேன் ப்ளீஸ், த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு, சொல்லுங்க. இரண்டாம் வருகை வந்திருக்குதா இல்லையா? திரும்ப ஒரு மாம்சமா மாறி இருக்காரு இல்லையா? அவர் மாம்சமா மாறி அப்படின்னா அவர் ஞானத்தின் ஊற்றா இருக்கிறார். அவர் தான் விசுவாசத்தின் பரிபூர்ணமா இருக்கிறார். முதலாம் வருகையில விசுவாசமும் அறிவு கூர்மையை சந்திச்சா இல்லையா? சந்திச்சா இல்லையா? அப்ப இரண்டாம் வருகையில சந்திக்கணுமா இல்லையா? இரண்டாம் வருகையில திரும்பவும் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் யார் எழுமணும்? அறிவு கூர்மை எழுமணும். அறிவு கூர்மை தான் எழுமி இருக்குதா இல்லையா? இன்னைக்கு சயின்ஸ் வேர்ல்டு எழுமி இருக்குதா இல்லையா? அப்போ பிசாசு இயேசு கிறிஸ்து சந்திக்கிறான். பிசாசு சொல்றான், ராஜ்யத்தை குறிச்சு பேசுறான். இந்த ராஜ்யங்கள் என்ன பண்றேன்? நானு அவனோட மகிமை எல்லாம் உனக்கு காண்பிக்கிறான். காண்பிச்சு இதெல்லாம் உனக்கு என்ன பண்றேன்? தரேன். ஆக்சுவலி அது யாருடையதா இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி எத்திரத்தை சொல்றாரு, அது யாருடையதுன்னு சொன்னா அவருடையதுதான். யாருடையது? தேவனுடையதான் அந்த ராஜ்யம். பிசாசு என்ன பண்றான்? அதை ஆக்குபை பண்ணிட்டு நான் என்ன பணிந்து கொண்டால் உனக்கு தரேன்னு சொல்லி ரெண்டு விஷயத்துக்கு சந்திக்கிறான். இப்ப அததான் சொன்னேன், திரும்பவும் ராஜ்யத்தை குறிச்சு ஆளுகையை குறிச்சு ஒரு போட்டி வருது. திரும்பவும் பிசாசு என்ன பண்றான்? தன்னுடைய அறிவு கூர்மையின் மூலமாக இந்த உலகத்தை ஆளலாம், மழையை ஆளலாம், அட்மாஸ்பியர் ஆளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். தேவன் மீன்பாம் வம்சத்தை வெளிப்பட்டு அதை நிரூபிக்கிறான் பிசாசு கிட்ட. கரெக்டா? அதை தீர்க்கதரிசி ஊழியத்துல நிரூபிக்கப்பட்டுச்சா? கோலோட புயல் மூலமா நிரூபிக்கப்பட்டுச்சா? அணில் சிருஷ்டிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டுச்சா? அதே போல மீன் உயிர்த்தெழுதல் சிருஷ்டிக்கப்பட்டுச்சா? இது ஒரு டைப் ஒரு இடத்துல நடந்தது. ஒரு வேர்ல்டு ரிவைவல்ல திரும்ப அது நடக்கும். பல பரீட்சை தான் அதை செய்யும். நான் அடுத்த பாயிண்ட்குள்ள போறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அடுத்த காரியத்துக்குள்ள போறேன். நீ நினைக்காதீங்க நம்ம மட்டும் பண்றோம்னு சொல்லு. பிசாசு அது ஈக்குவலா வாழ்ந்திருப்பான். அறிவு கூர்மையில என்ன பண்ணுவான்? ஈக்குவலா வாழ்ந்திருப்பான். சகோதர சகோதரியே, நீங்க மலையை பேய்க்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எலியா மோசையுடைய விஷயங்கள்ல நான் அதை தியானிச்சுட்டே இருந்தேன். எலியா மோசை வரும்போது வசனம் சொல்லுது, தனக்கு வேண்டும் போதெல்லாம் தண்ணீர்களை ரத்தமா மாத்துறதுக்கும் அப்புறம் வானங்களை அடைக்கும் அதிகாரம் உண்டு இருந்துச்சு இல்லையா? பிசாசால தன்னோட அறிவு கூர்மையினால எல்லா நேரத்திலும் மழை வர வைக்க முடியாது. எல்லா நேரத்திலும் செய்ய முடியுமா? ஆனா உரைக்கப்பட்ட அதிகாரத்தினால எல்லா நேரத்திலும் செய்வாங்க இவங்க. அங்க தெரிஞ்சு ரெண்டு பல பரீட்சையின் மூலமா அறிவு பெருசா விசுவாசம் பெருசான்னு சொல்லி. அப்ப நீங்க நினைச்சுக்காதீங்க என்னோட விசுவாசத்தை நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லி. விசுவாசம் அதுக்கு ஈக்குவலா உங்களை போலி பண்றதுக்கு அதை கொண்டு வருவான். இன்னொரு விஷயம் சொல்றமா, வானத்துல இருந்து அக்கினி அவங்க என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்களா? அந்த வசந்த வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, வாசிங்க. இனிமேல்லாம் முக்கியமான இந்த செய்தி கிளைமாக்ஸ் சொன்னாக்கி நடக்குது. ஆமென். வாசிங்க 11. வாசிங்க. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே கவனிங்க, மெசேஜ் எல்லாம் கவனிங்க. 11:6 அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதையினாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வாதைகளை கொண்டு வரதுக்கு அதிகாரம் இருக்குது. மோசேயுடைய ஊழியம் என்ன? தண்ணீர் ஊழியம். எலியாவுடைய ஊழியம் என்ன? அக்கினி ஊழியம். கரெக்டுங்களா? இதே சேம் டைம்ல பேரலா வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாம் மிருகம் அதுக்கு ஒரு சொருபம் உண்டாச்சு. அந்த இரண்டாம் மிருகம் என்ன பண்ண தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புத ஆலயெல்லாம் செய்து, அதே நேரத்துல எலியாவோட மினிஸ்ட்ரி திரும்ப பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரியா பண்ணுது.
நம்ம மறந்துடுறோம். எலியா மட்டும் வேலையை செய்வான்னு சொல்லி பிசாசு அதை செய்வான் சைட்ல. அதெல்லாம் திரும்பி சொல்றாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதான காரியங்கள் நடக்கும். இது ரெண்டும் தன்னுடைய வல்லமையை கொண்டு வந்து காட்டும். நான் மட்டும் தான் சக்தியா இருப்பேன். பலப்பரிச்சைன்றது தானங்க. போட்டின்றது நோஞ்சானோ பலசாலி மோதுறது கிடையாது. பலசாலி மோதுறது தான் போட்டி. நாம் நினைச்சோம் பிசாசு எல்லாம் கட்டிடுவோம், அப்படியெல்லாம் கிடையாது. அவன் பயங்கர பலமா இருப்பான். அதை விட பயங்கரமான பலசாலியான தேவன் நமக்குள்ள யுத்தம் செய்வார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் கடைசியா சொல்ல போறேன், அந்த விஷயத்த சொல்ல போறேன். எலியா விஷயத்த சொல்ல போறேன். எலியாவின் நாட்களை போற ஒருத்தர் நாட்கள்ல வந்திருக்கிறோம். தெரியும் சொல்றார், எலியாவின் நாட்கள் ஒருத்தர் நாட்களுக்கு வந்திருக்கிறோம். ஒரு மகத்தான 3 ஷோடவுன்ஸ் இருக்குன்னு தெரியும் சொல்றார். 3 வச்சுக்கீங்களா? 3 ஷோடவுன்ஸ், 3 பல பரீட்சைகள் இருந்துச்சுன்றார். நான் ஸ்டெப்பா போறேன், முன்னாடி போவேன். பாருங்க திருவேசி என்ன சொல்றாரு, ஆனால் வார்த்தையானது மனம் மாற்றப்படாத வாய்க்காலிலே கிரியை செய்யவே செய்யாது. அது நிச்சயமா கிரியை செய்யாது. நீங்க இந்த வெளிப்பாடுகளை எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம். ஏன் வாழ்க்கையில வல்லமை இல்ல, ஏன் வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்கல, மாற்றத்தை பார்க்கலன்னா மனம் மாற்றப்படாத ஒரு சேனல்ல இருக்கிறீங்க. அதுல வெளிப்பாட வச்சு சொன்னது கிரியை செய்யல. கரெக்டுங்களா? உங்களுக்கு உங்களதான் பேசுறேன். மனம் மாற்றப்படாத இருதயத்துல தேவனுடைய வார்த்தை வச்சா கிரியை செய்யாது. யார் வேணாலும் வைக்கலான்ற தீர்க்கதரிசி. யார் வேணாலும் என்ன பண்ணலாம், இதை எடுத்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம், வெளிப்பாடு எடுத்துக்கலாம், யார் வேணாலும் செய்தி கேட்கலாம், அது கிரியை செய்யாதுன்றார். பாருங்க அடுத்த திரு சொல்றாரு, எலியா கர்மேல் பர்வதத்தில் ஒரு பலப்பரிச்சை உடையவனாக இருந்தானா. எலியா என்ன பண்ணாரா? கர்மேல் பர்வதத்துல ஒரு பலப்பரிச்சை உடையவனா இருந்தான். நான் இங்கதான் வாசிக்கிறேன் பாருங்க. எலியா கர்மேல் பர்வதத்தில் ஒரு பலப்பரிச்சை உடையவனா இருந்தான். சபையும் கூட அந்த காலகட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறது. சபை கூட எதுவும் வந்திருக்குதா? பலப்பரிச்சை என்ன அர்த்தம்? எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் வரது, கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். எலியா என்ன பண்றான்? பலப்பரிச்சைக்குள்ள வந்திருக்கிறான். யாருடைய வல்லமை பெருசு, யார் தேவன்றதை காண்பிக்கிறான். இந்த உலகம் தேவனை மறந்துருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஏங்க நம்மளே மறந்து போயிட்டாங்க. நம்மளே அற்புதம் மறந்துட்டோம், பில்லர் ஆஃப் ஃபயரை மறந்துட்டோம். நம்ம எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்கிறோம்? ஒரு காலத்துல தீர்க்கதரிசி இருந்தார்னா, ஒரு காலத்துல தேவன் இங்க கேன்சர் எல்லாம் வரும்போது, தேவன் தீர்க்கதரிசி இருக்கும்போது அப்படின்னா வரலாற்று தேவன உடையவளா இருக்கிற சகோதரனை நம்ம தீர்க்கதரிசி எலியாவின் நாள் அப்படி இருந்துச்சு. எலியாவின் நாட்கள் மோசேயுடைய நாட்கள். ஒரு நாள்ல தேவன் மோசேயோட கூட அக்னி ஸ்தம்பத்துல சந்திச்சாரு அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது பிசாசு அதுக்கு பதிலீடா பாகால கொண்டு வச்சுட்டான். அப்ப தேவன் எலியா தீர்க்கதரிசியை காட்சிக்குள்ள கொண்டு வரார். எலியா வரலாற்று தேவனே வரலாற்றுல எலிய கொண்டு வந்து காட்சிப்படுத்தினான்றார். அதுக்கு ஒரு பலப்பரிச்சை தேவைப்படுச்சு. இன்னைக்கு கூட சபை அதுல இருக்குது. அப்ப திரும்ப சொல்றாரு 3 விதமான பலப்பரிச்சைகள் இருக்குது. 1 கர்மேல் பலப்பரிச்சை, 2வது மறுரூப மலையின் பலப்பரிச்சை, 3வது சியோனின் பலப்பரிச்சை என்றார். முதல் பலப்பரிச்சை என்னங்க? கார்மேல்ல பலப்பரிச்சை இருந்துச்சு இல்லைங்களா? கார்மேலோட பலப்பரிச்சை எலியா தீர்க்கதரிசி மூலமா இருந்துச்சு. 3 பலப்பரிச்சைகளை எலியா இருக்கிறார். நல்லா பாருங்க. முதல் பலப்பரிச்சை எலியா இருந்தாரா இல்லையா? கர்மேல்ல நடந்துச்சா இல்லையா? 1. 2வது பலப்பரிச்சை மறுரூப மலையில நடந்துச்சு. மறுரூப மலையில என்ன பலப்பரிச்சை திரும்ப சொல்றாரு. அதுக்கு நான் வாசிக்கிறேன், நான் கடைசியா வாசிக்கிறேன் பாருங்க. நீங்க ஒரு சபையை நீங்க தெரிந்து கொள்ளும் போது, நீங்கள் அந்த சபையை தெரிந்து கொள்ளும் போது உங்களை நித்தியத்துக்கு வழி நடத்துமா என்பதை குறித்து நீங்கள் உறுதியாய் அறிந்திருக்க வேண்டும். அறிஞ்சிருக்கிறீங்களா? இது ஒரு பலப்பரிச்சை என்றார். நீங்க தெரிந்து கொள்ளும் சபை உங்களுக்கான ஒரு பலப்பரிச்சை என்றார். சில பேரை நான் பாக்குறேன், ஆன்லைன்ல வந்துருச்சு, நான் செய்தி ஆன்லைன்ல கேட்டுக்கிறேன், எனக்கு ஃபேமுக்கான ஒரு சபையை வச்சுக்கிறேன், எனக்கான ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கிறேன், என் திருமணத்துக்கான ஒரு புரோக்கேஜ் பாயிண்ட் வச்சுக்கிறேன். புரோக்கேஜ் பாயிண்ட் தானே, நிறைய மேரேஜுக்கு புரோக்கேஜ் பாயிண்ட் சர்ச் தான். தன்னோட பினான்சியல் கிரைசிஸ் தீர்க்கிற இடம் சர்ச் தான். இல்ல தங்களுக்குள்ள இருக்கிற தங்களோட அந்தஸ்து சமுதாய அந்தஸ்தை காட்டுறதுக்கான இடம் சர்ச் தான். ஆனா திருதி சொல்றாரு, ஒரு சர்ச்சை ஒரு மனுஷன் எப்படி தெரிந்து கொள்ள சொன்னா, அந்த இடத்துல நித்தியத்துக்கு எங்களை லீட் பண்றாங்களா, லீட் பண்ணமா இல்லையான்றதான் பலப்பரிச்சை இருக்கின்றார். அவங்க எல்லாம் எவிரோ போல இருக்கிறாங்க. யாரு? நான் சொன்ன இந்த 3-4-5 விஷயத்துக்காக தெரிந்து கொள்றவங்க. ஆனா உண்மையான விசுவாசி என்ன பண்ணுவான்? ஒரு சபையை தெரிந்து கொள்ளும் போது
நித்தியத்துக்கான வழியை வச்சிருப்போம். மைண்ட் இந்த இடத்துக்குள்ள போனா நித்தியத்துக்கான வழி இருக்குதான்னு சொல்லி சொல்றாரு. ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்ட சபையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்க விருப்பம். நான் சொல்றது அப்படிதான், எப்பொழுதுமே உங்க விருப்பம். தேவன் எப்பொழுதும் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? ஃப்ரீ மாரல் ஏஜெண்டா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? ஃப்ரீ மாரல் ஏஜெண்டா வச்சிருக்காரு. ஃப்ரீ மாரல் ஏஜெண்டா வச்சிருக்காரு. தெரிந்து கொள்ளலாம். கோட்பாடுகளை மாத்திரமே, மற்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளது. ஆனால் தெரிந்து கொள்வதற்கு தேவன வார்த்தை உள்ளது. தேவன வார்த்தை வெளிப்படுற இடத்தை தெரிந்து கொள்ளலாம். திரும்ப சொல்ல பாருங்க, ஒரு சமயம் எலியாவுக்கு கர்மேல் பர்வதத்து மேல ஒரு பிரச்சனையான நேரம் வந்துச்சு. அப்ப ஒரு சபைக்கு அந்த மாதிரி நேரம் வரும்ன்ற, ஒரு சபைக்கு என்ன வருமா? அங்க பலப்பரிச்சை உண்டானது. அத்தகைய நேரத்தை இப்பொழுது அணுகி கொண்டிருக்கிறோம். எங்க இருக்கிறோமா இப்ப நம்ம? பலப்பரிச்சை. எலியாவுக்கு அந்த மாதிரியான நேரம் சபைக்கு வருமா? எலியா கூட, எலியா ஒரே ஒரு நபர் தான், இன்விசிபிள் பாடி. 7000 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் எலியாவை பார்த்தது இல்லை. ஆனா எதிரிகள்லாம் கூட்டமா இருந்தாங்க. 450 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அது என்ன எங்க நடந்துச்சு? ஒரு கர்மேல் பர்வத்து மேல நடந்துச்சு. கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு பர்வத்துல உன்னதங்கள்ல தான் சண்டை நடக்குது. எங்க நடக்குது? உன்னதங்கள் இல்ல, உன்னதம் நடக்குது. கரெக்டுங்களா? உங்களுக்கு 2 பலிகள் இருக்குதாங்க. எவ்வளவு பலி இருக்குதுங்க? 2 பலி. பலிகள் எப்பொழுதும் ஆராதனைகளை குறிக்குது. பலிகள் எப்பொழுது எதை குறிக்குதுங்க? ஆராதனை. முத பேசுறேன். பலிகள் எதை குறிக்குது? பாட்டை குறிச்சு சொல்ல, பாட்டை குறிச்சு சொல்ல, ஆராதனை குறிக்குது. எந்த ஆராதனை அக்கினியில அங்கீகரிக்கப்படுதோ அந்த ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்வார். அந்த பக்கம் தேவன் இருக்கிறார்ன்றது அந்த பலப்பரிச்சையா இருந்துச்சு. கரெக்டுங்களா? உங்களுக்கு அதுக்கு நேரம் சபை நீ வந்திருக்குது தீர்க்கதரிசி. ஆனால் வெகு விரைவில் இவ்விரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரப்போகிறது. ரொம்ப நேரம் நீங்க என்ன பண்ண முடியாது, உங்க வழியில போய் கொண்டிருக்க முடியாது. ரொம்ப நேரம். நான் சொல்றது எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சத்தியத்தை அறிந்த சத்தியத்துக்கான தாகம் இருக்கிற ஒரு நபர் சாமானத்துல ரொம்ப நாளா இருக்க முடியாது. வெது வெதுப்பான ஒரு இடத்துல ரொம்ப நாளா இருக்க முடியாது. உலகத்துல ரொம்ப நாளா இருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தை அறிந்த ஒரு நபர், சத்தியத்துல அறிந்து மனசாட்சியை ஏமாத்திட்டு போற ஒரு நபர் இருக்காரு இல்லையா? சொல்ல புரியுதுங்களா? அந்த நபர் என்ன பண்ணுவார்? சாமானத்துல இருக்க முடியாது, இருக்க முடியாது. உலகத்துல இருக்க முடியாது. சத்தியம் இல்லாத இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கழுகா இருக்கிறான். கழுகு தன் கூட்டத்தோடு தான் போய் சேரணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீ இருக்கிறீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு பலப்பரிச்சையை கொண்டு வருவார். ஒரு கழுகின் சத்தம் என்ன பண்ணுங்க, கோழி குஞ்சை உங்களுக்கு பிரிக்கும். பிரிக்குமா இல்லையா? சரி, அடுத்த தீர்க்கதரிசி அடுத்த லைன் சொல்றாரு, அவருடைய முதலாம் வருகையில் மரணமும் ஜீவனை சந்திச்சான். முதலாம் வருகையில் என்ன சந்திச்சா? மரணமோ ஜீவனோ ஒன்றை ஒன்றை சந்திச்சுன்ற தீர்க்கதரிசி பாருங்க. முதலாம் வருகையில மகத்தான 2 வல்லமைகள் வந்துச்சுன்றார். ஒண்ணு கிறிஸ்துவுக்குள்ளாகிற ஜீவன், இன்னொன்னு மரணம். வந்துச்சா இல்லையா? மரணம் யாரு? பிசாசா. இந்த கடைசி காலத்துல மரணம் என்ன? முதலாம் முத்திரை என்ன இருக்குது? வெள்ளை குதிரை மேல புறப்பட்டோம். 2ஆம் முத்திரை என்ன இருக்குது? சொல்லுங்களேன், அதாவது சொல்லுங்களேன். மங்கின குதிரை. 3வது என்ன இருக்குது? பேல் ஆர்ஸ் ரைடர், மங்கின குதிரை. அவன் மேல ஏறினவனுக்கு என்ன பேரு? மரணம் என்று பேர். மரணம். அப்ப திரு சொல்ல, முதலாம் வருகையில ஜீவன் வெளிப்படுது, மரணம் வெளிப்படுது. 2ஆம் வருகையில மீண்டும் ஜீவன் வெளிப்பட்டிருக்குது, மரணம் வெளிப்பட்டிருக்குது. 3வது 4வது முத்திரையில என்ன வந்துச்சுன்னு சொன்னா 3 விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்துச்சு. அரசியல், மதம், அரசியல் வல்லமை, மத வல்லமை, பிசாசு வல்லமை. இந்த 3 தான் சேர்ந்துதான் மரணம். சொல்ற புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? திரு சொன்னார் 4வது முத்திரையில வாசி. 4வது குதிரை மேல ஏறி இருந்தவனுக்கு என்ன பேரா? மரணம் என்று பேர். அவன் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியில் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியில் அவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. பூமியின் துஷ்ட மிருகாலும் கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப திரு இந்த விஷயத்த சொல்றாரு, அது அரசியல் வல்லமை, மத வல்லமை, பிசாசின் வல்லமை. வந்துச்சா இல்லையா? முதலாம் வருகையில வந்துச்சா? முதலாம் வருகையில 3 வல்லமைகள் ஒண்ணு செஞ்சா இல்லையா? அரசியல் வல்லமை எது? சரி, மத வல்லமை எது? முதலாம் வருகையில மத வல்லமை யூதர்களா இருந்தாங்க, அண்ணா காய்ஃபாவா இருந்தாங்க. மதத்தினால இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தாங்க. அரசியல் வல்லமை பிலாத்தாவோ ரோமா இருந்துச்சு. கரெக்டுங்களா? பிசாசின் வல்லமை யூதாஸா இருந்துச்சு. யூதாசுக்குள்ள பிசாசுக்குள்ள புகுந்தான். இது 3 தான் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்துன்றார் தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார்? ஜீவனா இருந்தார். 2 ஒண்ணு மரணம் என்ன பண்ணுச்சு? எதிர்ச்சு. தீர்க்கதரிசி சொல்றார், எப்பொழுதெல்லாம் வெளிச்சம் வருதோ, வெளிச்சம் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா இருளை அழுத்தி தள்ளுகிறதா இருக்குது. வெளிச்சம் இருக்கும் போதே இருள் இருக்க முடியாதுன்றார்.
வெளிச்சம் இருக்கும் போதே என்ன பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் நடக்கும், வெளிச்சம் வர 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 இருளின் ஆதிக்கம் அதிகமா மாறும். என்ன மாறும்? இருளின் ஆதிக்கமா மாறும். கரெக்டா உங்களுக்கு வெளிச்சம் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த காலத்துல அதிகமா இருள் இருக்கு தெரியுமா? என்னங்க? வெளிச்சம் வரதுனால, வெளிச்சம் உதிக்க உதிக்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு இரவின் அதிகமான இருள் எந்த நேரம்? அதிகாலை. என்ன? அதிகாலை. அதிகாலை. ஏன்? ஏன் திரு சொன்னா இதுக்கான சொல்றாரு, எப்படி இருக்குதுன்னு சொன்னா இங்க இருட்டு இருக்கு, இங்க இருள் வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சம் என்ன பண்ணுது சொன்னா, வெளிச்சோட வேலை என்ன சொன்னா இருளை அழுத்தி தள்ளுறதான். இருளை என்ன பண்ணுதா? அழுத்தி தள்ளணும். அழுத்தி தள்ளும் போது பிரிஞ்சிருக்கிற இருள் இது அழுத்த டென்ஸா மாறுமா? என்ன மாறுமா? எத்தனை நம்புறீங்க? டென்ஸ்னா அழுத்தமா மாறும். இப்போ ஒரு இடத்துல தண்ணி பரவி இருக்குது, நீ தண்ணியை அழுத்தி தள்ளும் போது என்னவா மாறும்? அது உங்களுக்கு புரியலையா? அடர்த்தியா மாறும். அப்ப இருளின் பாகம் அதிகமா இருக்கும். நீ பஞ்சு இருக்குங்க, பஞ்சு இருக்குல்ல, ஒரு ஒரு பேக்ல வைக்கிறீங்க, அது அப்படியே விட்டீங்கன்னா அது பரவி இருக்கும், பஞ்சுடைய அடர்த்தி கம்மியா இருக்கும். நீ அழுத்தி வேற ஒரு பாகத்தை உள்ள பிரஸ் பண்றீங்க சொன்னாங்க, அடர்த்தி ஜாஸ்தியா. வேணா ஏதோ ஒரு அழுத்து இருக்கு, அது மேல பிரஷர் போடுறீங்க. அந்த மாதிரி இந்த காலத்துல இருளின் பாகம் அதிகமா இருக்குது. இப்ப ஒரு விஷயம் சொல்லணுமா? இன்னொரு விஷயம் சொல்லும். மணவாளன் எப்ப வந்தார்? மணவாளன் எப்ப வந்தார்? ஊமையில மணவாளன் எப்ப வந்தார்? நடு ராத்திரியிலே மணவாளன் வர சத்தம் வருது. நடு ராத்திரி. ராத்திரினா என்ன அர்த்தம்? இருட்டு நேரம். இருட்டு நேரம்னா காலத்துல சொல்லாது, இருள் அதிகமான நேரத்துல மணவாளன் வந்திருக்கிறார். விஷயம் புரியுதா உங்களுக்கு? இருள் அதிகமான நேரத்துல மணவாளன் என்ன பண்ணிருக்காரு? அப்பியர் ஆயிருக்கிறார். மணவாளன் வெளிச்சமா இருக்கிறார். முதலாம் வருகையில மரணமும் ஜீவனும் ஒன்று சந்திச்சு திரு சொல்றாரு, லாசருவின் கல்லறையில மரணமும் ஜீவனும் ஒன்று சந்திச்சான். திரு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவருடைய ஜீவனுடைய நண்பனை மரணம் எடுத்துக்கொண்டு சென்றார். கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். ஜீவனுடைய சிநேகிதனை மரணம் எடுத்துக்கொள்ளும் போது ஜீவன் தூரமா இருந்துச்சான். ஜீவன் என்ன பண்ணுச்சுங்க? யாரை எடுத்துக்கொண்டுச்சு? லாசரஸை எடுத்துக்கொண்டுச்சு. லாசரஸ் யாருங்க? ஜீவனத்துக்கு நண்பனா இருந்தா, சிநேகிதனா இருந்தான் திருதர்சி. அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி ஜீவன் இருந்துச்சு. ஜீவன் வெளியே போன உடனே என்ன வந்துச்சு? இப்போ மரணம் வந்துச்சு. இப்ப இந்த இடம் வரும்போது மரணமும் ஜீவனும் ஒன்று சந்திக்குதுன்றார். இப்போ எதை சந்திக்கணும் தெரியுமா? மரணம்ன்றது ஃபோர்த் சீல். மரணம்ன்றது எத்தனாவது முத்திரை? ஃபோர்த். உங்களதான் கேக்குறேன், எத்தனாவது முத்திரை? நாலாவது முத்திரை. ஜீவன்றது எத்தனாவது முத்திரை? எத்தனாவது முத்திரை? என்ன? ஏழாவது முத்திரை. ஏன் தயக்கப்படுறீங்க? கம்மியா தள்ளாடு தானே ஜீவனா இருக்குது. கர்த்தருடைய வருகை தானே ஜீவனா. முதலாம் வருகையில கிறிஸ்து தான் ஏழாவது முத்திரை இருந்தாரு. ஏன் சந்தேகப்படுறீங்க? உங்க பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை சொல்றதுக்கு கவலைப்படாதீங்க. கிறிஸ்து தான் ஏழாவது முத்திரை. லாசர் மேல வந்த மரணம் தான் நாலாவது முத்திரை. ரெண்டு ஒண்ணு சந்திச்சுச்சு. அதே போல இந்த நாட்களை மங்கின நிலை குதிரை புறப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்குது. இங்க அதே போல ஏழாவது முத்திரை காட்சிக்கு வந்திருக்குது. ரெண்டு ஒண்ணு சந்திக்குது. கரெக்டுங்களா? சுவாசிக்கிறீங்களா சகோதர சகோதரி? லாசருக்குள்ள சந்திச்சு அங்கே ஜீவனையும் மரணத்தையும் சந்திக்கும் சந்தர்ப்பம் வந்தது. அவர் ஜீவனா இருக்கிறார். அங்கே அவருடைய சிநேகிதனை, யாரோட சிநேகிதனை? இயேசு கிறிஸ்துல ஜீவனுடைய சிநேகிதனை. வேறு வார்த்தைகள் இல்ல, சிநேகிதனை லாசருங்க. நான் வேற வார்த்தைகளை சொன்னா ஜீவனுடைய சிநேகிதனை, வேறு வார்த்தைகளை சொன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் செவன்த் சீல். ஏழாவது முத்திரையுடைய நண்பரை மரணம் எடுத்துக்கொள்ளப்படுது. இது ஒரு பல பரீட்சையாய் நேர் எதிர் தாக்குதலாயிருச்சு. ரெண்டு ஒண்ணு மோதிச்சான். சொல்ற என்ன பண்ணிச்சாங்க? ரெண்டு ஒண்ணு மோதிச்சுன்றார் திருதர்சி. மோதும் போது ஜீவன் மரணத்தை ஜெயிச்சுன்றார். ஏழாவது முத்திரை நாலாம் முத்திரையை ஜெயிக்கும். சுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அடுத்த திரு சொல்ற அடுத்த லைன் நான் வாசிக்கிறேன். அடுத்த லைன் பாருங்க. முதலாம் வருகையில் வருகையில் சபையானது வார்த்தையை புறக்கணித்து நியாய தீர்ப்புக்கு உள்ளானது போல இன்றும் சபையானது வார்த்தையை புறக்கணித்துள்ளது. திரு சொல்றார். என்ன சொல்றாரு? முதலாம் வருகையில ஃபர்ஸ்ட் கமிங்ல
இருக்கிறீங்களா? வார்த்தையில இருக்கீங்களா? ஆமென். கவனிங்க. பாருங்க, இதை சொல்ற முதலாவது வருகையில் யூதர்களுக்கு ஒரு பலப்பரீட்சை உண்டாச்சு. முதலாவது வருகையில் யூதர்களுக்கு பலப்பரீட்சை. பாருங்க, திருவசனம் என்ன சொல்றாரு? சபையை புறக்கணித்து அரங்கசாகமத்தில் ஈடுபடுகிறது. தேசம் அனைத்து முழுவதும் அதில் ஈடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதன் பிரச்சனை எழுப்பப்பட்டது. பலப்பரீட்சை நெருங்கிவிட்டது. இப்பொழுது தேசம் அவரை புறக்கணித்து கோபாக்கினை எல்லார் மேலும் வந்துள்ளது. முதலாம் வருகைன்றது என்னங்க? யூதர்கள் எதனால நியாய தீர்க்கப்பட்டாங்க தெரியுமா? யூதருடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அவர் தேவனை ஏற்றுக்கொள்ளாது. தேவன் சொல்லி ஏற்றுக்கொள்ளாது. கொஞ்சம் பேசுங்களேன், யதார்த்தமா கேள்விதான் கேட்கிறேன். அவரை என்ன ஏற்றுக்கொள்ள? அவங்க தேவன் இவர்தான் ஏற்றுக்கொள்ள. அவங்க எதை எதிர்பார்த்தாங்க? இல்ல, அவங்க எதை எதிர்பார்த்தாங்கன்னா மேசியா வராருன்னு எதிர்பார்த்தாங்க. வேறு வகையில சொன்னா எதை எதிர்பார்த்தாங்க? வருகையை எதிர்பார்த்தாங்க. எதை எதிர்பார்த்தாங்க? வருகையை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் வரும்போது எதை ஏத்துக்கல? அவங்க அந்த வருகை ஏத்துக்கல. வருகை ஏத்துக்காதனால நியாய தீர்ப்பு முதலாம் வருகையில. இந்த நாள்ல அவர் வருகை வந்திருக்குது, கரெக்டுங்களா? அவங்க வருகையை திரும்ப ஏத்துக்கல. அவர் எப்படி சொன்னாரோ அது மாதிரி வார்த்தையில் வெளிப்பட்ட தேவனா வரும்போது அரசாங்கத்தினாலையும் அரசியல்னாலையும் அவங்க சொந்த கோட்பாடுகள்னாலையும் அவங்க ஞானத்தினாலும் வருகையை ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வருகை வந்திருக்குது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அவர் மேகத்துல முழு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை வந்திருக்கிறார். முதலாளிகளை இயேசுவை ரிஜெக்ட் பண்றது வருகையை ரிஜெக்ட் பண்றது ஒண்ணுதானா? நான் சொல்ல போறேங்களா உங்களுக்கு? எகைன் திரும்ப இன்னைக்கு வருகை திரும்ப என்னவா இருக்குது? வார்த்தையின் வடிவில் வந்திருக்கிறார் அவரு. அது வருகை. அது திரு சொன்னார் முதலாம் வருகையில யோவான் ஸ்நானகன் வர்றதுக்கு ஒத்து இருக்குது. எது? இரண்டாம் வருகை. இந்த இரண்டாம் வருகை. இந்த தீர்க்கதரிசி இந்த எலியா பலமுள்ள தூதனை சந்திக்கிறது அதுக்கு ஒத்து இருக்குதான். முதல் வருகை ஏன் அவங்க நியாய தீர்ப்புள்ளானாங்க சொன்னா, ஏன் இயேசு கிறிஸ்து ஏன் நியாய தீர்ப்புள்ளானாங்க சொன்னா கம்மிங்க ரிஜெக்ட் பண்ணனால. ஏன்னா எதை ரிஜெக்ட் பண்ணனால? கம்மிங்க ரிஜெக்ட் பண்ணனால. இன்னைக்கு திரும்ப அதான் நடக்குது. அப்ப அதுதான் அதுக்கான பலப்பரீட்சையா இருக்கு. கம்மிங்க ஒரு பலப்பரீட்சையா இருக்குது. எத்தனை நம்புறீங்க? கம்மிங்கா இருக்குது, ஒரு ஷோ டவுனா இருக்குது. இந்த மேகத்துல வந்தவொடனே எல்லாரையும் காட்டிடுச்சுங்க. திரும்ப சீரியஸ் சொல்றேன், இந்த மேகம் எல்லாத்தையும் காட்டிடுச்சு. நிறைய பேர் இந்த மேகம் வந்து என்ன பண்ணிச்சு, யார் என்ன எப்படி எல்லாம் காட்டிடுச்சு. ஷோ டவுன் என்ன அர்த்தம்? காண்பித்தல். தன்னுடைய நம்ம நிறம் என்னன்றது காண்பிக்குது. இந்த மேகம் எல்லாத்தையும் காட்டிடுச்சா இல்லையா? காட்டிருக்குதா இல்லைங்களாங்க? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வரும்போது யூதர்கள் நாங்க பல விதமான சங்கங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. என்னென்ன இருந்துச்சு? பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, வேத பாரகர் இருந்தாங்க, தர்க்கசாஸ்திரி இருந்தாங்க, சனகரியும் சமகம் இருந்துச்சு, தேவாலயம் இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்களா இல்லையா? ஏரோதி இருந்தாங்க. எல்லாரும் இருந்தாங்களா இல்லையாங்க? இவங்க எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க? வருக வருக, கரெக்டுங்களா? வருக 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 வருக. எல்லா ஸ்தாபனங்கள் எல்லாரும் வருகைக்கு தான் வெயிட் பண்ணாங்க. எல்லாருக்கும் பைபிள் இருந்துச்சு. ஆனா அந்த வருகை அவங்க எல்லாம் யாருன்னு காட்டிடுச்சு. ஒரு சிறு கூட்டம் இருந்துச்சு அவங்க. அதே போலதான் இந்த வருகை கூட இன்னைக்கு இருக்கிற செய்தியில யார் என்ன என்றது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கா இல்லையா? அது ஒரு ஷோ டவுனா இருக்குது ஃபர்ஸ்ட் கம்மிங்ல. கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்தது தீர்க்கதரிசி. அடுத்த விஷயம் சொல்ல பாருங்க. அடுத்த விஷயம், சபைக்கு ஒரு மகத்தான பலப்பரீட்சையின் முன்னோட்டமாய், சபைக்கு ஒரு மகத்தான பலப்பரீட்சை ஒரு முன்னோட்டமா வரப்போகுதுன்றார் தீர்க்கதரிசி 17. ஒரு சபைக்கு பலப்பரீட்சை நேரம் வரும்போது அப்பொழுது வித்தும் பதறம் பிரியுமா. இன்று அன்பான கிறிஸ்தவர்களே, பிசாசுகள் எல்லா பக்கத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறன. மறுபக்கத்தில் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அடுத்தது, தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் சீக்கிரத்தில் வரப்போகிற பெரிய பலப்பரீட்சையின் முன்னிலை அதுவே. நான் சொன்னேன் மூன்றாவது பலப்பரீட்சைன்னு சொன்னேன். நீங்க டெய்லியும் ஒரு நாள் காலையில 7 ஒரு பலப்பரீட்சையை சந்திக்கிறீங்க, கரெக்டுங்களா? குடும்பத்துல பலப்பரீட்சையை சந்திக்கிறீங்க, செய்தியை கேட்கும்போது பலப்பரீட்சையை செஞ்சுக்கிறீங்க, ஒரு சபையை தெரிந்து கொள்றது பலப்பரீட்சையை செஞ்சுக்கிறீங்க, கணவன் மனைவி உறவுல பலப்பரீட்சையை செஞ்சுக்கிறீங்க. இது எல்லாத்த காடியில ஒரு ஃபைனல் ஷோ டவுன் இருக்கும் போது, ஒரு ஃபைனல் ஷோ டவுனுக்கான ப்ரிவியூ தான் இதெல்லாம்ன்ற தீர்க்கதரிசி. சில பேர் சொல்லுவாங்க சரியா வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, சரியா அனுதின வாழ்க்கையில கிறிஸ்துவ காட்ட மாட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவத்துக்கு ஏற்ற விதத்துல இருக்காது, வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல இருக்காது. ஆனா என்ன சொல்லுவாங்க,
என்ன சொல்லுவாங்க, பிசாசு மிருகத்தின் முத்துல வந்து கழுத்து வெட்டினா கூட நம்மளே விட்டுருவாங்க. ஆமா, நீ இந்த ஷோட ஜெயிக்காம அந்த ஷோட எப்படிப்பா ஜெயிப்ப? குவார்டர்லில மிட்டம் டெஸ்ட்ல ஆஃப் இயர்லியே பாஸ் ஆகாம நான் போய் 490 மார்க் எடுக்கிறேன் கதை இது. நான் இல்லங்க கிளாஸ் டெஸ்ட்லயும் நான் வர்றதுல பாஸ் ஆகுறதுல, நான் என்ன மிட்டம்லயும் பாஸ் ஆகுறதுல, குவார்டர்லிலயும் பாஸ் ஆகுறதுல, ஆஃப் இயர்லியும் பாஸ் ஆகுறதுல நான் வர்றதில்ல. நான் எங்க வரேன்? டைரக்டா என்ன பண்ணாங்க, டைரக்டா நேருக்கு நேரம் மோதிய கழுத்தை கொடுத்துடுறேன். போனி ஆவறதுல எது லேது, போனி ஆவறதுல அதெல்லாம் திருவசி சொல்ற. தேவனுக்கு பிசாசுக்கு இடையே சீக்கிரம் வரப்போகிற பெரிய பலப்பரீட்சையின் முன்னிலாம் இது. டெய்லி ஒரு போனை வச்சுன்னு டெய்லி ஒரு பலப்பரீட்சையில இருக்கிறீங்க. டெய்லி நீங்க ஒரு முறையும் ஒயின் ஷாப்பை கிராஸ் பண்ணும்போது ஒரு பலப்பரீட்சையில இருக்கிறீங்க. டெய்லி தவறான நபர்களை சந்திக்கும் போது பலப்பரீட்சையில இருக்கிறீங்க. பெரிய பெரிய சபைகளை பார்க்கும்போது பலப்பரீட்சையில இருக்கிறீங்க. இந்த பலப்பரீட்சையெல்லாம் ஜெயிச்சாதான் சகோதரா அந்த பலப்பரீட்சையில நீங்க போத்துறதுக்கான வல்லமை உங்களுக்கு இருக்கும். அதான் சொல்ற திருவதர்சி. கிறிஸ்தவ நண்பர்களே, பிசாசு எல்லா பக்கத்திலும் கிரியை செய்து தேவட ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் அதான் சொல்லுது. இது எல்லாமே ஃபைனல் பலப்பரீட்சைக்கான முன்னோட்டமா. நம்ம என்ன சொல்றோம், வருஷம் முழுசும் நடக்கிற டெஸ்ட்லாம் எதுக்கு முன்னோட்டம்? எதுக்கு? இது குவார்டர்லி, ஆஃப் இயர்லி இதெல்லாம் எதுக்கு முன்னோட்டம்? ஆனுவல் எக்ஸாமுக்கு. நான் ஆனுவல் எக்ஸாம்ல போயிடுறேன். புரியுங்களா? லேது குரு லேது எதாவது ஆவாது, அதெல்லாம் ஆவாது. ஆகுமா? ஆவாது. பாருங்க, அதான் சொன்னேன், சபை நேரம் வருது. அடுத்த விஷயம் பாருங்க, அடுத்த முக்கியமான விஷயம். ஒரு சபைக்கு பலப்பரீட்சை நேரம் வரும்போது வித்தும் பதறம் பிரியுமா? ஒரு சபைக்கு பலப்பரீட்சை எப்ப வருதுன்னா, சில சபைகளை பலப்பரீட்சையே வர்றதுல, அந்த பாஸ்டர் பலப்பரீட்சையை வைக்கிறதுல. யாருனாலும் வா, யாரும் போ, நீ நகை போட்டுக்கிறியா, லிப்ஸ்டிக் வச்சுக்கிறியா, மேக்கப் பண்ணிக்கிறியா, நீ விசுவாசிய மேரேஜ் பண்ணிக்கிறியா, அவிசுவாசிய மேரேஜ் பண்ணிக்கிறியா, எப்ப வர்ற, எதுக்கு வர்ற, எந்த உபதேசத்தை வச்சிருக்கியா, யாரை எந்த செய்தியை கேட்கிற, இந்த சபையில என்னவா இருக்கிற, பாடல் பாடுறதுல, செய்தி படிக்கிறதுல ஏதோ எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வர்றேன், தியேட்டர் மாதிரி 1 hour உட்காடுறேன், கேட்டா கேட்கிறேன், கேட்காம தான் போறேன். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு உண்மையான ட்ரூ சர்ச், உண்மையான தேவனால் நினைக்கப்பட்ட ஊழியக்காரன் திரும்ப சொல்றார், ஒரு உண்மையான ஊழியக்காரன் உங்களை தீர்மானம் எடுக்கும்படிக்கான ஒரு பலப்பரீட்சைக்குள்ள தள்ளுறான்ற. சகோதர சகோதரி, உங்களுக்கு நேசித்து நான் சொல்றேன், வார்த்தைக்கா எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாராக. உலகம் ஒரு நாள் இருக்கா சகோதர சகோதரி, உலகம் ஒரு நாள் இருக்காது. ஒண்ணு என்ன யாரு தனியார் திருவசி சொல்ல பாருங்க, வாசிக்கிற பாருங்க. அது இங்கே இருக்கிறது வெளிப்படுத்துகிறது. பவுல் அவர் நம்ம வீட்டு வெளியே சொல்றாரு. சில பேர் என்ன பண்றாங்க, கடினமா சொன்னா என்ன பண்ண வெளியே போறாங்க. பவுல் அந்த வார்த்தை பவுலுக்கு காலத்துல இருந்து அதே ஆவிதான் வருது. எங்க சொல்ற பாருங்க, பவுல் சொல்லாதீங்க, பவுல் காலத்துல ஆவிதாங்க வருது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். சில நபர்கள் எவ்வளவு தரத்தினாலும் போக மாட்டாங்க. நீங்க போங்க, போய்விட மனதா இருக்கிறீர்களா கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்றாங்க இயேசு கிறிஸ்து, நித்திய ஜீவ வார்த்தை உன்னிடத்துல உண்டே, யார் இடத்துல போ. அதுதான் உண்மையான வித்து செய்யும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு இடத்துல இருந்தா எவ்வளவு கடிந்து கொள்வதை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளும். சொல்ல பரத்தில் சொல்றாரு, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார். அது சரி, அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வார். அந்த காரியங்கள் பலப்பரீட்சைக்கு வரும்போது அது தவறு என்று நிரூபிக்கப்படும். சொல்றாரு பாருங்க, the Holy Spirit will take a hold of the word of God. Those things to show down will be prove they are wrong. அவங்க தவறு என்பதை ஒரு பலப்பரீட்சை காண்பிக்கும். இந்த புல்பிட்ல இருந்து வர்ற வார்த்தை தான் நீங்க யாருன்றதை காட்டும். நீங்க இருக்கிறீங்களா, ஒப்பு கொடுக்குறீங்களா, ஏத்துக்காம போறீங்களா, முடுமுடிக்கிறீங்களா, என்ன காட்டும். நான் சொல்றப்பா, நான் தேவனுடைய ஊழியக்காரனா கண்டிப்பா எப்பொழுதுமே ஒரு தீர்மானத்தை எடுத்து நிர்பந்தித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய வேலை இது, என்னுடைய வேலை. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க பிரதர், பரவாயில்ல, தேவன் பாத்துக்கிறோம். இப்ப இந்த வாரம் வரலையா பிரதர், ரொம்ப சூப்பர், சரி உங்களுக்கு பலவீனம் இருக்கும் பிரதர். அந்த தடவர கதையெல்லாம் எங்க இல்லைங்க, இங்க இல்ல. ஏன்னா உங்களை இந்த சபை, இந்த இடம் எதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு இருக்க, நீங்க தெரிந்து கொண்டுதான் நித்தியத்துக்கு போறதுக்கா. நித்தியத்துக்கான வேலை இங்க செய்யலன்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல பிள்ளைய சேர்த்துறீங்க, ரெகுலரா ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறான், காசு மட்டும் 1 lakh கட்டுறீங்க, விட்டுருவீங்களா? சொல்லுங்க சகோதர சகோதரிய, விடமாட்டீங்க. போய் கேட்பீங்க, என்னங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு. இல்லங்க, இல்ல பையன் திட்டினா ஃபீல் பண்றாங்க,
அவன் வந்து சரியா பண்ண மாட்டான், அவன் திட்டா ஃபீல் பண்றான், அப்படியே அப்படியே போட்டும் ஏன்னா சரியாயிடும். விட்டுருவீங்களா? விடுவீங்களா சொல்லுங்க? விட மாட்டான். சில பேர் நான் பாக்குறேன், மூணாவதுல இருக்கிற மிஸ் எனக்கு பிடிக்கும் சொல்லி மூணாவதுல இருக்கிறது. புரியுதுங்களா? மிஸ் எனக்கு கீதா மிஸ் பிடிக்கும் சொல்லி எங்க இருக்கிறது? கீதா மிஸ்ல இருக்கிறது. அங்கே இருக்கிறது. அங்க அழுகுது, நாங்க போறேன். பெந்தகாஸ்தே எனக்கு பிடிச்சி அங்க இருக்கிறேன்னா ஏன் அங்கே இருக்கிற? புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் நான் பாத்துருக்கிறேன், அந்த ஸ்கூல்ல ஏன் சேர்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க. அந்த யூத்ஸ் முக்கியம் பண்றது. அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலேஜ், உன் கரியரை யோசினா அதை யோசிக்கிறது இல்ல. என் ஃப்ரெண்டு அந்த காலேஜ்ல படிக்கிறான், உன் கரியர் உன் ஃப்ரெண்டா பாப்பான். உன் ஆவிக்குரிய நிலை எங்க ஏரியா எல்லாம் அந்த சபைக்கு தான் போதுப்படுது. என் ஏரியாலாம் கழுகு ஆகாரத்துக்காக, அடிக்கப்பட்ட மாம்சத்துக்காக கழுகு. கேர்கஸ் சொன்னா கிடையாது, அடிக்கப்பட்ட மாம்சம். கேர்கஸ் இருக்கு, அடிக்கப்பட்ட மாம்சம் அர்த்தம். அப்படியே ரத்தம் அடித்து அப்படியே விட்டது கிடையாது, அடிச்சு ரத்தத்துல வந்த மாம்சம் அர்த்தம். கேர்கஸ் சொன்னா என்ன அர்த்தம்? அடிக்கப்பட்ட மாம்சத்துக்காக பல்லாயிரக்கணக்கான தூரம் டிராவல் பண்ணும். ஏன் ஒரு சார் பாப்போம், என் குடும்பம் எல்லாம் அங்கதான் போகுது, என் மனைவி அங்கதான் போறாங்க, கீதா மிஸ் பிடிக்கும் பிடிச்சுவா சொல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிளாஸ், என் பையனு கூட வந்து எக்ஸாம் இதுல வந்து செக்ஷன் மாத்தினாங்க. செக்ஷன் மாத்தும் போது என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறான், என் ஃப்ரெண்டு அந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆகாது. அப்படியெல்லாம் பவுல் சொல்ல, நம்ம வீட்டை அவங்க பிரிந்து போறாங்க, நம்முடையவர்கள் அல்ல என்பதை அவர்களுக்கு காண்பிக்க பிரிந்து போறாங்க. என்னோட விசுவாச வாழ்க்கையில இந்த செய்தியில 20 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அநேக நண்பர்கள் நான் வச்சிருந்தேன், இன்னைக்கும் நான் அவர்களை யாரையும் வெறுக்கல. ஆனா சிலர்கள் என்ன பண்ணாங்க? பிரிஞ்சு போனாங்க, எங்கேயோ போனாங்க. இதெல்லாம் என்ன காரணம் சொன்னா, இதுதான் ஒரு ஷோ டவுன் இருந்துச்சு. அவங்களுக்கு எனக்கு மத்தியில் ஒரு ஷோ டவுன் இருந்துச்சு. நிறத்தை காண்பிக்க வேண்டிய நேரம் இருந்துச்சு. நீங்க காண்பிக்க தயாரா? சில குடும்பங்கள்ல இருக்குங்க. நான் சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து எனக்கு வார்த்தை முக்கியம். வார்த்தைக்கு பின்னாடி தான் அந்த குடும்பம், பிள்ளை அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எல்லாமே என்ன பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட் முடியாது. மேடாபிராய் சொன்னது போல, புரிச்சுங்களா உங்களுக்கு? பலப்பரிச்சை வரும்போது நிரூபிக்கப்படும். அடுத்தது பாருங்க, கடைசியா ஒரு சில விஷயங்கள் முடிக்கிறேன் பாருங்க. அடுத்த முக்கியமான, பாபிலோனில் உண்டான பலப்பரிச்சை இக்காலத்தில் கடைசியாக சபைக்கு உண்டாக போகும் மிருகத்தின் சொரூபத்திற்கான பலப்பரிச்சைக்கு முன் அடையாளமா இருக்கு. பாபிலோன்ல ஆராதிகாரத்தை ஒரு பலப்பரிச்சை உண்டாச்சு. கரெக்டா? என்ன பலப்பரிச்சை? ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நான் எடுத்து வாசிக்கல, நான் ஃபாஸ்டா போறேன். அவங்களுக்கு ஒரு பலப்பரிச்சை நேரம் உண்டாச்சு. அவங்க 3 வருஷம் அங்க கத்துக்கினாங்க. அவங்க ஒரு பாபிலோன்ல இருந்தாங்க. நம்மளும் எங்க இருக்கிறோம் இன்னைக்கு? பாபிலோன்ல இருக்கிறோம். நம்ம ஒரு சிறிய கூட்டமா இருக்கிறோம். நம்ம ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா இல்லையா? நம்ம 3 பேர் இருக்கிறோம் இல்லைங்களா? பரிபூர்ணத்தை நைக்கும் போது, நவரும் போது இந்த பாபிலோன் என்ன பண்ணுது? ஒரு பலப்பரிச்சைக்குள்ள கொண்டு வருது. பாபிலோன் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு சொரூபத்தை ரெடி பண்ணுச்சு. என்ன ரெடி பண்ணுச்சு? திருது சொல்றாரு, மற்ற யூதர்கள் அதை வணங்கினாங்கன்றார். நம்ம பைபிள் ரெக்கார்ட்ல திருது சொல்றாரு, இந்த 3 பேரை தவிர யூதர்களும் வணங்கினான்றார். யார் வணங்கினாங்களா? யூதர்கள். அங்க இருக்கிற யூதர்கள், ஒரு சில யூதர்கள் வணங்கினான்றார். நம்ம அதை காட்டுற பாருங்க. நானா சொல்ல, திருதி சொல்றாரு பாருங்க. இப்போ பாபிலோன் ஒரு காலத்துல ஒரு சொரூபம் வாங்கிக்கப்படுது. நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம் தெரியுமா? எதுக்காக காத்திருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகங்கள் இருக்கா? முதல் மிருகம் சிறுத்தை போல இருக்குது, அது ரோமன் கேத்தலிக். 2வது மிருகம் ஆட்டுக்குட்டிகள் போல இருக்குது, அதனால இருக்குது அமெரிக்கா புரோட்டஸ்டன்ட் சொல்லணும். புரோட்டஸ்டன்ட் அது அமெரிக்காவோட தேசம், புரோட்டஸ்டன்ட் ரெப்ரசன்டேஷன். அது முதலாம் மிருகத்துக்கு 2ஆம் மிருகம் ஒரு சொரூபத்தை ரெடி பண்ணுது. அந்த சொரூபத்தை வணங்கும்படி செய்து பாபிலோன்ல யார் இங்க? ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாரா இருக்கிறாங்க? நம்மளா இருக்கிறோம். நம்ம தான் இருக்கிறோம் இல்லீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அசரி, அனானியா, மீஷாவேல் நம்மளா இருக்கிறோம். நம்ம அந்த சொரூபத்தை வணங்கும்படிக்கு செய்து. சொரூபம் என்ன? சொரூபம் என்ன? விக்கிரகம் தெரியுமா உங்களுக்கு? வேறுபாடு தெரியுமா? விக்கிரகம்னா இல்லாதது, உயிர் இல்லாதது இல்ல, உயிர் இல்லாதது கிடையாது. சொரூபம்ன்றது ஒண்ணு போல செய்யறது, ஒரு பொருளை பார்த்து அப்படி நிஜம் இல்லாத ஒரு விஷயம் தான் சொரூபம், நிஜம் இல்லாது. நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது விக்கிரகம். அது யாரும் அதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது.
எந்த யாருமே என்னங்க என்னது தும்பிக்கை இருக்கிற ஒரு மனிதன் இருக்காங்களா? 10 கை இருக்கிற நபர் இருக்கலாம். யாரை பார்த்து பண்ணல, மனுஷனோட கற்பனையினால்தான் விக்கிரகம் தோணுச்சு. ஆனா சொரூபம்ன்றது ஒரு நபருடைய சாயல். அங்க பாபிலோன்ல செஞ்சது விக்கிரகம் கிடையாது, சொரூபம். ஆல்ரெடி ஒரு நபருடைய சாயல் அது. அந்த நபருடைய சாயல் திரும்ப சொல்ற அந்த நபர் யாருங்க? தானியேலுடைய. அதாவது அந்த சோதனை ஒட்டுமொத்த பாபிலோனுக்காக அல்லையா? புரிஞ்சவனால கவனிங்களா? அந்த சோதனை யாருக்காக கிடையாது, பலப்பரிச்சு யாருக்காக கிடையாது, பாபிலோனுக்காக கிடையாது, உண்மையான வித்துகளுக்காக. எல்லாம் அவங்க ஆல்ரெடி விக்கிரகத்தை சுரூபத்தை வணங்குறவங்க தான். அவங்க கிட்ட என்னத்துக்கு இருக்குது? அவங்களுக்கு தேவையில்லை. இந்த பரீட்சை யாருக்கானதுன்னா உண்மையான யூதன் யாரு, பொய்யான யூதன் யாருன்னு காட்டுறதுக்கு. புரியுதுங்களா? இப்ப சொல்றேன், இப்ப சொரூபம் இருக்குதா இருக்குதா இல்லையா? சொரூபம் முதலாம் இருக்குது, செய்தி வாட்சி முதலாம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13 முதலாம் இருக்கிறது சிறுத்தை, ரோமன் கத்தோலிக்கன். இரண்டாம் இருக்கிறது புரொட்டஸ்டன்ட், அமெரிக்கா இருக்குது. 13ஆம் அதிகாரத்துல சொல்லுது இரண்டாம் மிருகம் முதல் மிருகத்துக்கு என்ன ரெடி பண்ணுதா? ஒரு சொரூபத்தை செஞ்சு வானத்துல அக்கினி இறங்கத்தக்க அற்புதங்களை செஞ்சு பூமியில இருக்கிற எல்லாரும் சிறியோர் பெரிய சுயாதீன ராஜாக்கள் அடிமைகள் எல்லாரையும் வணங்கும்படி செய்து. எது வணங்கும்படி செய்து? முதல் மிருகத்தில் சுரூபத்தை வணங்க முடியுது. அப்ப அந்த சுரூபம் என்ன? சுரூபம் என்னங்க தெரிஞ்சவன் சொல்லணும். இங்க பாருங்க, முன்னாடி 20 வருஷமா செய்தியில இருக்கிறீங்க, தெரிஞ்சவன் சொல்லணும், என்ன கோபப்படுத்தக்கூடாது. சொரூபம் என்னன்னு WCC கரெக்டா? புரியுங்களா உங்களுக்கு? WCC வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், ஒருங்கிணைக்கப்பட்ட உலக ஐக்கியங்களின் எக்குமெனிக் கவுன்சில் தான். அது தீர்க்கதரிசி காலத்துல உருவாயிடுச்சா இல்லையாங்க? உருவாயிடுச்சு. அந்த சுரூபம் உண்டாயிடுச்சு. ஆனா சுரூபத்துக்கு என்ன வரணும்? அது ஜீவன் வரணும். ஜீவன்னா வல்லமையை கொண்டு வருது அந்த சுரூபத்துக்கு. புரிஞ்சுங்க நல்லா. இன்னும் அது தீர்க்கதரிசி காலத்துல இருந்துச்சு, WCC இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வல்லமை இல்லை அதுக்கு. அது ஒரு அமைப்பை உண்டாயிடுச்சு. ஒரு நாள் ரோமன் அமெரிக்காவால அதுக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்படும். அப்ப வணங்கும்படி செய்யறதுனா இப்படி வணங்குறது கிடையாது. வணங்குறதுன்னா தன்னை சரணடைய செய்வதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதே போல பாபிலோன்ல அந்த மாதிரி சொரூபம் வந்து உண்மையான யூதன் யார், பொய்யான யூதன் யாருன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உண்டாச்சு. ஒரு பல பரீட்சை இந்த நேரம் உண்டாகுது. ஒரு பல பரீட்சை நேரம் உண்டாகுது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லாரு, அது வேற எந்த சொரூபத்தையும் உணர வேண்டாம் என்று கற்பிக்கும் போது ஒரு பல பரீட்சையா இருந்தது. தேவன் அதை கூறினார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப எல்லாரும் இங்க வர்றது பாபிலோனியர்களுக்கு கிடையாது. உண்மையான யூதனுக்கும் பொய்யான யூதனுக்கு இருக்கிற வேறுபாடு அப்படின்னா பதருக்கும் கோதுமைக்கும் நடக்கிற வேறுபாடு இந்த பல பரீட்சையா இருக்குது. மிருகத்தின் சொரூபத்தை பற்றிய பல பரீட்சை, மிருகத்தின் சொரூபத்தை பத்தி பல பரீட்சை. அடுத்தது 18வது மிருகத்தின் முத்திரை மற்றும் தேவனுடைய முத்திரைக்கான பல பரீட்சையா? மிருகத்தின் முத்திரைக்கான தேவனுடைய முத்திரைக்கான பல பரீட்சை. கடைசியா இன்னும் 2 விஷயம் மட்டும் நான் ஃபாஸ்டா வந்து வாசிக்காம முடிக்கிறேன். கவனிங்களா? மிருகத்தின் முத்திரை தேவனுடைய முத்திரைக்கான பல பரீட்சை. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல மிருகத்தின் முத்திரையை குறிச்சிருக்கு. மிருகத்தின் 14ஆம் அதிகாரம் தெரியும். 14ஆம் அதிகாரம் என்ன? முத்தூது. 15ஆம் அதிகாரம் என்ன? எதுக்கு உங்களுக்கு சாட் போட்டு கொடுத்தேன்? எதுக்கு சாட் போட்டு கொடுத்தேன்? முதலாம் அதிகாரம் என்ன? 7 விதமான மகிமை கிறிஸ்துவனை வெளிப்படுத்துறது. 2வது அதிகாரம் 2-3 சபைக்காலம். 3 2-3 சபைக்காலம். 4வது பரலோக சிங்காசனம். 5 பரலோக சிங்காசனத்துல ஆட்டுக்குட புத்தகத்தை வாங்குறது இல்லைங்களா? 6ல இருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் என்ன? 6ல இருந்து 7 என்னங்க? 6வது அதிகாரம் 7வது முத்திரை. 7வது அதிகாரம் 1,44,000 பேர். 8வது அதிகாரத்துல 11வது அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னா 7 எக்காலங்கள் இருக்குது இல்லைங்களா? அதுல 7 எக்காலங்கள் இருக்குது, 7வது முத்திரையா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? 12வது அதிகாரம் 11வது அதிகாரம் என்ன இருக்குது? 2 தீர்க்கதரிசிகளும் 7வது எக்காலம். 12வது அதிகாரம் சூரியன் என்ற ஸ்திரீ. 13வது அதிகாரம் 2 மிருகமும் சொரூபமும். 14வது அதிகாரம் மிருகத்தின் முத்திரை. அந்த சுரூபம் இருக்க 13வது அதிகாரத்துல சுரூபம் இருக்குதா? சுரூபம் யார் வணங்குவாங்கன்னு சொல்லுது வசனம் சொல்லுது. 13வது அதிகாரத்தை வாசிக்கிறீங்களா? ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குடைய பிஜுவசல் பேர் எழுதப்படாதவங்க அந்த மிருகத்தை சுரூபத்தை வணங்குவாங்க. அத 14வது அதிகாரம் சொல்லுது, முத்தூது சொல்லுது. அதுலதான் முத்தூதுலதான் மிருகத்தின் முத்திரையும் நேரம் வருது. கரெக்டுங்களா? மிருகத்தின் முத்திரையும் தேவட முத்திரையும் போடப்படுகிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த மிருகத்தின் முத்திரையும் தேவட முத்திரையும் என்ன பண்ணுதுன்னு சொன்னா
ஒரு பலப்ப சுருக்குள்ள திருவசிங்க சொன்னார் பாருங்க, முக்கியமான விஷயத்த சொன்ன பாருங்க. அவர்கள் உலக சபைகளின் சம்மேளனம், கான்ஃபெடரேஷன் ஆஃப் சர்ச்சஸ் கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஏற்கனவே தன்னுடைய எல்லா சபைகளோட கூட்டமைப்பை ஏற்படுத்தி சொன்னேன், ஏற்படுத்திடுச்சு. நீங்க நெட்ல பாருங்க, WCC சைலண்டா இருக்கும், வெப்சைட் இருக்கும், சைலண்டா இருக்கும். மிருகம் சுருமம் உண்டாயிடுச்சு, ஆனா ஜீவன் இல்லை, அது ஆக்டிவா இல்லை. அது கீழே பாருங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னா திரு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் முக்கியமான கவனி. இன்னைக்கு உலகத்துல ஏத்திசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுவுமே தெரியும், ஏத்திசம் கடவுள், தீஸ்னா என்னங்க? கடவுள். தீஸ்னா கடவுள், தியோஸ்னா கடவுள் சொல்லுங்க. ஏத்திஸ்னா கடவுள் இல்லன்றது கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? அமெரிக்காவுல எல்லா வாலிபர்களும் கடவுள் இல்லன்றாங்க. இங்க இருக்கிற வாலிபர்கள் நீங்களும் சரி கடவுளை அதிகமா விசுவாசிக்கிறதுல காரணம் என்ன? உலக ஞானங்க. இங்க இருக்கிறவங்க சொல்றேன், தேவனை ஒரு பொருட்டா நீ நினைக்கிறதுல நீங்களும் ஒரு ஏத்திஸ்ட் தான். ஒரு வகையில சொன்னா தேவனை முக்கிய ஸ்தானம் வைக்காதவங்க ஏத்திஸ்ட் தான். வாழ்க்கையை நீங்க முக்கிய ஸ்தானம் வச்சீங்கன்னா நீங்க ஒரு ஏத்திஸ்ட். வசனம் சொல்லுது, சங்கீத புஸ்தகத்துல சங்கீத தாவீது சொல்றாரு இல்லைங்களா? சங்கீத தாவீதின் காலத்துல தான் யார் ஏத்திஸ்ட் சொல்றான் இல்லைங்களா? என்ன சொல்றானா? தேவன் இல்லைன்னு சொல்லி மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக்கிறான். ஞானம் தான் இருக்குது, என் வாழ்க்கை கரியருக்கு நான் அப்படி உழைக்கணும், இப்படி உழைக்கணும், என் வாழ்க்கை தேவன் இருக்கிறாரியா, அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இனி வாலிபருடைய கவலையா தான். இனி போட்டி ஆயிடுச்சு, என்னோட கரியர் பிளேசிங் எங்க இருக்குது, என் வாழ்க்கை எங்க இருக்குது, நீ இப்படியே இருக்கிறிய அப்படியே இருக்கிறியா, பெட்ரோலை புடிச்சு என்ன பண்ண உழுக்கிறது. கரெக்டா நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையாங்க? நீ என்ன சொல்ல வர? அது மூலமா நான் தேவன் இல்லைன்னு சொல்றேன், நீ மதிக்கேட நான் இருக்கிறேன். தேவனை நம்பி வாழ்றவனுக்கு எது கவலை? உலகம் அது கவலைப்படுது. நீ வார்த்தையில இருந்து நீ கவலைப்படுறன்னு சொன்னா நீ ஒரு வகையில என்ன இல்லைன்ற? கடவுளே இல்லைன்ற, தேவன் இல்லைன்ற. யார் சொல்லுவானா இருதயத்துல? மதிக்கேடம் தான் சொல்லுவான். இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்றா? கம்யூனிசம் வந்துச்சு, இரண்டாம் உலகத்துக்கு அப்புறம் கம்யூனிசம் வந்துச்சு இல்லைங்களா? 1916-17 இருந்து மாவோ இதுல ரஷ்யா புரட்சி நடந்துச்சு. ரஷ்யா புரட்சி நடந்துச்சா? கம்யூனிசம் தலை தூக்குச்சா? கம்யூனிசத்தோட கோட்பாடு என்ன? கம்யூனிசம் ஜெர்மனில வந்துச்சு, ஆனா அது பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆனது ரஷ்யால. அப்படி வரும்போது கடவுள் என்ற கோட்பாடு ஐரோப்பா முழுசும் பரவுச்சு. அமெரிக்கர்கள் பயப்பட்டாங்க. அதான் கோல்டு வார் டைம்ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. கம்யூனிசம் உள்ள வந்துச்சு, கம்யூனிஸ்ட் வந்துருக்குது. இந்தியாவிலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் எல்லாரும் கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. தெரியுமா இல்லையா? திருவரசி இந்த காலத்துல என்ன சொன்னாரு? இந்தியாவுல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் வந்துச்சுன்னாரு. கம்யூனிஸ்ட கட்சியா பார்க்காதீங்க, உள்ள இருக்கிற கொள்கையா பார்க்கிறது. இது என்ன பண்ணா கடவுளை நமக்குள்ள எடுத்து வெளியே போட்டுரும். நீச்சே ஒரு வார்த்தை, நீச்சேன்ற ஒரு பிலாசபர் சொல்றாரு, ஜெர்மன் பிலாசபர் சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுமா? God is died என்ற. என்ன சொல்றாரு? God is died, கடவுள் செத்துட்டாருன்றார். அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. we killed the God என்றார். நம்ம கடவுளை கொன்று விட்டோம்ன்றாரு. கடவுளை என்ன பண்ணிட்டோமா நம்ம? அவர் சொன்னது கடவுளை சொல்ல, தேவனை பற்றி அந்த வெளிப்பாட்டு விசுவாசத்தையும் சமுதாயம் கொண்டுடுச்சுன்றது அர்த்தம். சொல்றதுதான். அப்படின்னா கடவுளை நீ தேவையில்லைன்னா இரண்டாவது உலகத்துக்கு அப்புறம் கடவுளை உலகத்துல தேவையில்லை, விஞ்ஞான வளர்ச்சி பெருகிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி டோட்டலா போகும்போது கடவுளே இல்லைன்ற போது ஓகிசம் உள்ள வருது. ஓகிசம்னா நான் ஆல்ரெடி எப்போ இருக்கலாம் சொல்றேன், உள்ள ஒரு பாகத்தை வெளியே எடுத்துட்டீங்களா என்ன அது உள்ள என்ன பண்ணுங்க, எது வேணா உள்ள நிறையும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி உள்ள வரும்போது மாரல் லைஃப் கெடுது. LGBTQ XYZ எல்லாம் உள்ள வருது. தகப்பன் தாய்க்கு கீழ்படுகிறதுல தான் வாழ்வுக்கு மனசாட்சியே இல்லாம எப்படியாலும் வாழலாம், எப்படியாலும் இருக்கலாம், கரியர் பில்டிங் நேர்மை இல்லாத இருக்கலாம், தேவனை குறிச்சு ஞானம் இல்லாம இருக்கலாம். ஒண்ணு தெரியுமா? ஒரு டைம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஃபாரின்ல பெரிய பெரிய ஊழியர் சபைகள்ல என்ன நடக்கு தெரியுமா? ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் உறவு முறைகள் இருக்கு. மெசேஜ் சர்ச்ல இருக்குங்க. சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. நோவா காலத்து திரும்பி வந்துருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த நிலை எதை உருவாக்கிச்சுன்னு சொன்னா விஞ்ஞான வளர்ச்சி, மனுஷனுடைய அறிவு கூர்மை உருவாக்கிடுச்சு. இப்போ இந்த ரோமன் கத்தோலிக் மிருகம் திரும்ப பண்ணுது, இப்படி தறிகட்டு போகுது. மக்கள் கடவுளை பற்றி பயம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? திரும்பவும் ட்ரம்ப் வந்த போது என்ன சொன்னாரு? எத்தனை ஞாபகம் இருக்குது? ட்ரம்ப் எல்லாரும் வீட்லயும் பைபிள் வைங்க, பைபிள் படிங்கன்னாரு. எது சொல்லுது? இரண்டாவது மிருகம் சொல்லுது, பைபிள் படிக்கலாம், நம்மலாம் வேதத்தை வாசிக்கலாம், நம்மலாம் இச்சகமாய் பேசி உள்ளே நிலைவான் சொல்லி சொல்லுது.
தானியேல் 11ஆம் அதிகாரத்துல யாரு? தன்னிஷ்ட ராஜாவை குறிச்சு பேசுது. தன்னிஷ்ட ராஜா அவன் தான் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறான். இச்சகமா பேசி உள்ள நுழைஞ்ச காரியங்களை வாய்க்க பண்ணுவானா. டைரக்டா வந்து பேசினா மிருகத்தை சொரூபத்தை வணங்க மாட்டோம். நம்ம எல்லாம் விசுவாசத்தை விட்டோம். நம்ம கிறிஸ்துவலா இருக்கோம். எல்லாம் சர்ச்சஸ் ஆராதனை செய்யுங்க. சபை நம்ம என்ன பண்ணலாம்? WCC உண்டாகலாம், கம்யூனிஸ்ட் ஒழிக்கலாம், LGBTQ ஒழிக்கலாம். ட்ரம்ப் உடைய பார்ட்டி வந்து அவங்க ரைட்டிங் பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியும். ரைட்டிங் பாலிடிக்ஸ் ரைட்டிங் பாலிடிக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புராதானத்தை அதிகமா பேசுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பேட்ரியாட்டி சம்பந்தம் அதிகமா பேசுவாங்க, பழமையை குறிச்சு பேசுவாங்க. அதே போல இது சமுதாய மாரல் லைஃபை குறிச்சு அதிகமா பேசுவாங்க. அவங்க LGBTQ ஒத்துக்க மாட்டாங்க. யாரு? ட்ரம்புடைய பார்ட்டி. கரெக்டுங்களா உங்களுக்கு? பேசுவாங்க. இப்போ ட்ரம்ப் அந்த பேசினாரு. புரிஞ்சா உங்களுக்கு? ட்ரம்ப் என்ன பண்ணாருங்க? பேசினாருங்க. எஸ், கரெக்ட். அப்ப இது மூலமா என்ன செய்யறாங்க சொன்னா, நம்ம பைபிளை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம். நம்மளால என்ன பண்ணலாம்? திரும்ப முடியல. தேவன் என்ன கழட்டிட்டோம். பேசாம முடியல. தயவு செஞ்சு தேவன் பேசட்டும். கஷ்டமா இருக்கு. பைபிள் சொல்லுங்களேன். அப்போ ட்ரம்ப் என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் திருப்பி இந்த சுரமா என்ன பண்ணுதுன்னா, நம்ம எல்லாம் திரும்ப கிறிஸ்துவத்தை நோக்கி நெருங்கலான்னு சொல்லி வச்சகமா பேசி சொரூபத்தை கொண்டு வந்து வணங்கும்படி செய்யறான். பாபிலோன்ல நடந்தது. இது ஒரு பலப்பரிச்சை நேரம். புரிஞ்சா உங்களுக்கு? சபைக்கு அதை நடக்கும் போது, கடைசியா நடக்கும் போது அது 3ஆம் எழுப்பின் நேரம். அப்பதான் மரத்தை எதிர்கொள்கிற நேரம் வரும். அவங்க அக்கினிக்குள்ள அக்கினி பரீட்சை அங்கதான் வருது. அக்கினி பரீட்சை வருது. அந்த பல பரீட்சை அவங்களுக்கு அக்கினிக்கு வழி நடத்துச்சு. அவங்க என்ன, அவங்களுக்கு நல்லா தெரியும் மரணத்தின் பின்னாடி இருக்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு. திருசுரர் ஜீவனின் பின்னாடி இருக்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு. கரெக்டா? ஏன் பயப்படல? அவங்க அக்கினி சொல்லுங்க, ஏன் பயப்படல? ஏன் பயப்படனா? அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபயர் வச்சிருந்தாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபயர், பில்லர் ஆஃப் ஃபயர் வச்சிருந்தாங்க. இந்த அக்கினியை சிருஷ்டித்தவருடைய அக்கினியை அவங்க வச்சிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, நான் ஃபாஸ்டா முடிக்கிறேன், கடைசியா முடிக்கிறேன் பாருங்க. இப்ப திருதி சொல்ற அடுத்து மிருகத்தின் முத்திரை நேரம் வருது. மிருகத்தின் முத்திரை எதுங்க? நான் சொன்ன உங்களுக்கு வெளிப்படுத்தல WCC தான். இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்துக்கான சுரூபத்தை ரெடி பண்ணி அதோட கூட இணைக்கிறது. இது ஆல்ரெடி இன்னைக்கு இருக்குது. ஆனா ஒரு நேரம் வரும்போது முழுவா செயல்படும். 14ஆம் அதிகாரத்துல மிருகத்தின் முத்திரையும் தேவட முத்திரை என்ன? என்னங்க? பரிசுத்தாவி. இந்த காலத்துல பரிசுத்தாவி என்ன? இந்த மணி நேரம் செய்தி என்னங்க? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை செய்தி. இந்த மணி நேரம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த மணி நேரம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இது. இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னங்க? 7 முத்திரைகள். ஸ்பெஷலி 7th seal. ஸ்பெஷலி 7th seal தான் இந்த மணி நேரத்துல முத்திரை. 7th seal people நம்ம புரிஞ்சுக்கலாம். கம்மியா என்ன விசுவாசிக்கிற கூட்டம். புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, பாபிலோனில் உண்டான பலப்பரிச்சை இந்த கடைசி உதாரணமா இருக்கிறது. ஒரு தேசிய பலப்பரிச்சை உண்டாகும், ஒரு நேஷனல் பலப்பரிச்சை உண்டாகும். முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் கடைசியா பாருங்க. ஒரு தேசிய பலப்பரிச்சை என்ன? இப்ப தனித்தனியா ஒரு பலப்பரிச்சையை சந்திக்கிறீங்க. எப்படி? காலையில எழுந்ததுல இருந்து நைட் படிக்கிற வரைக்கும் அநேக பலப்பரிச்சையை சந்திக்கிறீங்க. அதெல்லாம் ஜெயிச்சுனே வந்தீங்கன்னா குடும்பத்துல பலப்பரிச்சை இருக்கும். அதை ஜெயிச்சீங்கன்னா சபையில இருக்கும். அதை ஜெயிச்சீங்கன்னு சொன்னா சமுதாயத்துல இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனவாட்டியின் பாகத்தை சரத்தை உண்டு பண்ணும். அதுதான் நேஷனா இருக்கு. நேஷனா என்னங்க? தேசிய. மனவாட்டின்ற ஒரு தேசியம். ஒட்டுமொத்த மனவாட்டிக்கு உண்டாகிற பலப்பரிச்சை அது தேசிய பலப்பரிச்சை. ஒரு நேஷனல் ஷோடவுன். புரியுதுங்களா? கண்டும் காணாத போல விடப்பட்ட உண்மையான அடையாளம் தீர்க்கதரிசி சொல்ல பாருங்க. ஜனங்கள் சிறுமந்தை, தேவன் அவனுக்கு அளிக்க போகும் அந்த மீதியான தேவனை நோக்கி கூப்பிடட்டும். தேசிய பலப்பரிச்சை உண்டாகும். அவர்கள் முன்பு கண்டிராத வகையில் வல்லமை உண்டாகும். வல்லமை எங்க உண்டாகும் தெரியுமா? 3ஆம் எழுப்பு. அப்பதான் சபைக்கு வெளிப்படுத்தப்படும். எப்ப? ஒரு நேஷனல் ஷோடவுன்ல. அப்போ அந்த நேஷனல் ஷோடவுனுக்குள்ள நீங்க பார்ட்டேக்கரா மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்க அனுதினம் வர்ற ஷோடவுன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வின் பண்ணும். கரெக்டா சொல்ற? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க மிட்டம் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் மிட்டம் டெஸ்ட் போக முடியும். குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் டெஸ்ட் பாஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா உங்களுக்கு? நான் இதே பாஸ் பண்ணலாம், அந்த ஆனுவல் டெஸ்ட் பாஸ் பண்ண முடியாது. பாருங்க, ஏன்னா தொல்லை இந்த முறை அவர்களுக்கு காலத்த வாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும்.
தேசிய பலப்பரீட்சை நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்க செய்ய வேண்டிய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான காரியங்களை செய்யாம நான் தலையை கொடுக்குறேன், கழுத்தை கொடுக்குறேன், காலை கொடுக்குறேன் பேச முடியாது. இன்னைக்கு உன் ஜீவியத்தை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறியா? இன்னைக்கு உன் குடும்பத்தை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறியா அப்படின்றதான் விஷயம். கடைசியா பாருங்க, சியோன் பலப்பரீட்சை, தேசிய பலப்பரீட்சை மனவாட்டிக்கு உண்டாகுமா இல்லையா? நான் அதுக்குள்ள போகல, எனக்கு நேரம் இல்லை, நான் ஃபாஸ்டா போறேன். சியோன் பலப்பரீட்சை ஆயத்தப்படுத்த செய்தியா இருக்கும். சியோன் பலப்பரீட்சைன்னு ஒரு விஷயத்த சொல்ல தீர்வு பாருங்க. சொல்ல கடைசி நாட்களில் தேவனுடைய செய்தியாளன் தேவனால் முன்கரிக்கப்பட்ட காலத்தில் வெளிப்படுவார். கடைசி நேரத்துல என்ன வருமா? வெளிப்படுது. கடைசி மணி நேரத்துல ஒரு செய்தியாளர் வருவாரு. இஸ்ரவேல் தன் சொந்த தேசத்தில் இருப்பான். எந்த நேரத்தை குறித்து சொல்லுது? இந்த நேரம் அனைவரும் அறிந்தபடி முடிவு காலம் வந்து விட்டது. மல்கியா தீர்க்கதரிசனப்படி எந்த நேரத்தில் வரக்கூடும்? தீர்க்கதரிசனம் வரக்கூடும், வந்துட்டார். வெளிப்படுத்தல் 10:7 உள்ள வார்த்தையின் மூலம் சுட்டி காட்டுவார். மேலும் அவர் அருளிய ஊழியத்தை உறுதிப்படுத்துவார். படுத்தியாச்சு. எலியா செய்ததை போல, என்ன செய்தது போல? அவரும் சத்தியத்தை பிரசங்கிப்பார். மேலும் சியோன் பர்வத பரீட்சைக்கு ஆயத்தமாயிருப்பார். சியோன் பல பரீட்சை உண்டாகுமா? சியோன் பைபிள்ல எதை குறிக்குது? சியோன் பைபிள்ல எதை குறிக்குது தெரியுமா? நீங்க வாசிக்கிறீங்களா? இதுல யோவேல வாசிக்கிற சியோனில எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்துல சத்தமிடுங்கள். இங்க சியோன்றது சபையை குறிக்குது, பிரைடை குறிக்குது. கேட்டுங்களா? சியோன் பலப்பரீட்சைன்றதுனா ஒரு சபைக்கான பலப்பரீட்சை உண்டாகும், ஷோடவுன் உண்டாகும். மல்கியா செய்தி வந்த பின்னாடி அவர்கள் வேத வசனங்களை குறிப்பிட்ட வழியில் கற்றுக்கொள்ளப்பட்டு அதே சத்தியம் என்று கருதுவதால் பலரை தவறா புரிந்து கொள்வார், செய்தியை தவறா புரிந்து கொள்வாங்க. இங்கிலீஷ் வாசிக்கிறார். He will preach the truth as did Elijah and be ready for the Mount Zion showdown. Mount Zion showdown அங்க கர்மேல்ல நடந்த ஷோடவுன் மாதிரியே சபைக்கு ஒரு பலப்பரீட்சை உண்டாகும், அக்கினி பலப்பரீட்சை. அந்த மிருகம் வானத்துல இறங்கத்தக்கதான அக்கினி கையாளுவோம், நாம 3ஆம் எழுப்ப கையாளுவோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சியோன் எதை குறிக்குது? சபைகள், மனவாட்டி. சியோனில் எக்கால ஊதுகள்லாம் என்ன அர்த்தம்? யோவேல வாசிக்கிறேன். எக்கால எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆவிக்குரிய விதத்துல இல்ல. சியோன் மனவாட்டி. அந்த மனவாட்டிக்கு யுத்தம் வராது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான். எக்காலன்றது ஒரு செய்தியை குறிக்குது. 2 எக்காலங்கள் இருக்குது. ஒண்ணு சபைக்கான எக்காலம், இன்னொன்னு யூதர்களுக்கான எக்காலம் அரசியல் தகராறையும் போட குறிக்குது. சபைக்கான எக்காலம் 7 முத்திரையில் செய்தியா இருக்குது. சியோனில் எக்கால ஊதுகள்லாம் சபையில 7 முத்திரையில் பிரசங்கிக்கப்படுறத குறிக்குது. புரிஞ்சா? 7 முத்திரைகள்லாம் இல்ல. எலியா செய்தியை பிரசங்கிக்கும் போது ஷோடவுன் மனவாட்டி அதை பெற்றுக்கொண்ட ஷோடவுனுக்குள்ள போறா. பாருங்க, அடுத்தது தேசியம் 3 பலப்பரீட்சைகள் உள்ளன. என்ன பலப்பரீட்சை இருக்குது? 3 பலப்பரீட்சை இருக்குது. கர்மேல் பர்வத்தில் தேவன மகிமை காணப்பட்டது போன்ற பின்மாறி காலத்தில் நடக்கும். கர்மேல்ல நம்ம எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? பின்மாறி காலத்துல இருக்கிறோம். புரிஞ்சு நல்லா? பின்மாறி இன்னும் ஊற்றப்படல, பின்மாறி வருகிற நேரத்துல இருக்கிறோம். இங்க தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் சொல்றேன் பாருங்க. வேதம் முற்றிலுமாக நிறைவேறியாக வேண்டும். கர்மேல் பர்வதத்தை போல, கர்மேல் பர்வத்துல என்ன நடந்துச்சு? அக்கினி பரிசோதனை நடந்துச்சு. அக்கினினால உத்தரவு உண்டாவனே அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் அனாயிட்டிங், சூப்பர் நேச்சுரல் கம்மிங். கரெக்டுங்களா? அக்கினி, அங்க இருக்கிற அக்கினி யாரா இருந்தாரு? உங்ககிட்ட சொல்றது புரியுதா உங்களுக்கு? அங்க இறங்கி வந்த அக்கினி யாரு? எலியாவோட பலியை பச்சிக்கிறதுக்கு வந்த அக்கினி யாருங்க? தேவன் மாம்சத்துல வந்தாரு, அக்கினியா வந்தாரு. திரும்ப இங்க நடக்கணும்னு சொன்னா திரும்ப மாம்சத்துல வந்துக்கிறாரு, அக்கினியா வந்திருக்காரா? புரியுதா உங்களுக்கு? எலியா காலத்துல திரும்ப அக்கினி கர்மேல் ஷோடவுன் நடக்கணும். திரும்ப தேவன் இங்க இருக்கிற பலி பிரைடா இருக்கிறா, பலி அவர் எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. திரும்ப பில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருக்காரு. வேதம் முற்றிலும் நிறைவேறியாக வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னோடி ஃபோர்ரன்னர் யோவான் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். அவன் முன்மாறி விதைத்து, முன்மாறினா என்ன? முன்மாறி பின்மாரி பத்தி கொடுத்துருக்கேன். விதைக்கிற நேரத்துல போடுறது முன்மாறி. விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மலை,
நிலத்தை ரெடி பண்ணும். அது முன்மாறி வித்து கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து போடப்படுறது முன்னாடி யோவான் வந்து என்ன பண்ணுங்க, முன்மாறிக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணும், நிலத்தை ஆயத்தப்படுத்தணும். பாருங்க, முன்மாறியில் விதைத்து, யோவான் முன்மாறியில் விதைத்து ஸ்தாபனங்களால் புறக்கணிக்கப்பட்டான். யோவான் யாரு, இந்த கால செய்தியாளர், பரிசேயர் ஸ்தாபனத்தார். பின் இயேசு வந்து மறுரூபமடையும் பலப்பரீட்சை நடைபெற்றது. யோவான் என்ன பண்ணாரு, பின்மாரிக்கான ஒரு களத்தை அமைச்சார். யாரு, யோவான். முன்மாரியில் விதைத்து கிறிஸ்து வந்து பலப்பரீட்சை செய்யறதுக்கு ரெடி, இடத்த ரெடி பண்ணார். திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க நல்லா, இங்க பாருங்க நல்லா. அவன் யாரு, யோவான். முன்மாரியில் விதைத்து, அவன் விதைத்தாரா இல்லையா, விதைத்து ஸ்தாபனங்களால் புறக்கணிக்கப்பட்டான். இந்த காலத்துல தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, பின்மாரியில காலத்துல இருக்கிறோம், எகைன் ஒரு முன்மாரி பெய்ந்து இந்த காலத்துல எத்தனை மாதிரி தெரியும் செய்தி பாருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த காலத்துல முன்மாரி பின்மாரி ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது. முன்மாரின்னு சொன்னா எபிரேய வார்த்தைக்கு 3 ஏன்னு அர்த்தம். 3 ஏன்னா என்ன தெரியுமா, போதகமலைன்னு அர்த்தம். போதகமலைனா ஃபண்டமெண்டல் டாக்டரின், என்னங்க, அப்போஸ்தல உபதேசம். எஸ், அப்ப தீர்க்கதரிசி 47 என்ன பிரீச் பண்ணாரு, திரும்ப ஃபண்டமெண்டல் டாக்டரின் பிரீச் பண்ணார். போதகமலை பிரீச் பண்ணாரா இல்லையா, சீல்ஸ் வரப்பட்ட திரும்ப தளர்க்கப்பட்ட முனைகள்லாம் கொண்டு வந்தாரா இல்லையா, கொண்டு வந்தார், உதைத்தார். பின்னர் இயேசு வந்து, அப்ப அவர் அந்த காலத்தை ரெடி பண்ண யார் காட்சிக்கு வந்தா, இயேசு வார்த்தையான ஒரு காட்சிக்கு வந்து மறுரூபமலை பலப்பரீட்சை நடந்தது. யோவான் ரெடி பண்றாரு, வார்த்தை உரைச்சி, இயேசு கிறிஸ்து வார்த்தை வருகை நடந்து பலப்பரீட்சை எங்க நடந்துச்சு, மறுரூபமலையில நடந்துச்சு. கரெக்டா, ஏன் இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்னோடு போன் பின்மாறி கண்டு விதைப்பார். அப்போ தீர்க்கதரிசி பின்மாரிக்கு என்று விதைச்சாரா இல்லையா, பின்மாரி என்ன பண்ணும், வித்தை என்ன பண்ணும், வித்தை மெச்சூர் பண்றதுக்கு வித்தை வந்து பின்மாரி என்ன பண்ணும்னா, முன்மாரி வித்தை வந்து வளர செய்யும். முன்மலை பின்மாரி வித்து வளர்ந்து பதறா மாதிரி, பதறக்குள்ள பால் இருக்கிற நிலை இருக்கும். என்ன நிலை இருக்கும், பால் வரும். நீங்க பாருங்க, நம்ம ஏரியால கோதுமை இல்ல, ராகி மட்டும் தான் இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்க அழிச்சு பார்த்தா பால் வரும். அதனால பால்ங்கிற குழந்தை ஸ்டேஜ்ல இருந்து மெச்சூரிட்டி அடையிறது. எதுவுமே புரிஞ்சு அமைதியா இருக்க மாட்டீங்க நீங்க. நீங்க அழிச்சா வந்து இப்ப உங்களை அமுத்தனா என்ன வராது, பால் வராது, மாவு ஆகும். மாவு மீல் ஆஃபரிங் கிறிஸ்துவ குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு, மீல் ஆஃபரிங் எதை குறிக்குது, மாவு, போஜன பலி கிறிஸ்துவ குறிக்குது. உங்களை பால்ற கண்டிஷன்ல எதுக்கு மாத்திர செய்தி இது, பின்மாரி மழைனா வல்லமை. புரிஞ்சா உங்களுக்கு, பின்மாரிக்கென்று விதைப்பான், பின்மாரி வரல, ஆனா பின்மாரி வல்லமை தீர்க்கதரிசி 63 நடந்துச்சு. நிறைய பேர் பின்மாரி 63ல வருதுன்னு சொல்லி வந்துச்சு கன்னியாவதுன்னு இல்ல, அது இல்ல. தீர்க்கதரிசி ஊழியத்துல பின்மாரியின் செய்தி வந்துச்சு. பின்மாரிக்குன்னு ஒரு வல்லமை வரும் இல்லையா, வல்லமை தாட்புள்ளா இருக்கு, தாட்புள்ள தீர்க்கதரிசி ஊழியத்தில் நடந்துச்சு. பின்மாரிக்கான விதை விதைக்கப்பட்டாச்சு, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வந்துச்சு. ஆனா பிரைட் மேல பின்மாரி திரும்ப ஊற்றப்படும். அதான் இன்னொரு ஊற்றப்படுதல், அனதர் அவுட் போரிங். அதுதான் மனவாட்டி என்ன பண்ணுங்க, ஒரு அசைவுக்குள்ள மாத்தி எடுத்துக்கொள்ள செய்யும். தாட்புள்ளா இருக்குது, அது இன்னொரு ஊற்றப்படுதலா இருக்குது. நல்லா செய்தி எடுத்துருக்கோம், எல்லா செய்தி எடுத்துருக்கோம், எந்த டவுட்டும் இல்லை. நீங்க பாருங்க, திரும்ப சொன்னாரு, இயேசு வார்த்தையானவர். வார்த்தையானவர் ஸ்தாபனங்களும் கோட்பாடுகளும் மத்தியில ஒரு மகிமையான சவாலா இருப்பாராம். இந்த மணி நேர செய்தி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஸ்தாபனத்துக்கு சவாலா இருக்குதா, சவாலா இல்ல. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்துக்கிறோமே. வார்த்தை எங்க இருக்குதுன்னா, வார்த்தை தனியா இருக்காது, ஒரு சர்ரத்துக்குள்ள இருக்கும். இப்ப இந்த சர்ரத்துக்குள்ள இருந்து ஜீவிக்கும் போது ஸ்தாபனத்துக்கு சவாலா நீங்களும் நானும் மாறணும். புரியுதா உங்களுக்கு? இயேசு வரும்போது ஸ்தாபனங்களை பிரமாணங்கள் உதவி தள்ளி மனவாட்டியை கொண்டு செல்வார். முதலாம் பலப்பரீட்சை கர்வேல் பர்வதத்திலும் நான் சொன்னேன், 2ஆம் பலப்பரீட்சை மறுரூபமலையிலும், 3ஆம் பலப்பரீட்சை விரைவில் சியோன் பர்வதத்தில் நடக்கும். சியோன் பர்வதம் என்னவா இருக்குது, மனவாட்டியில நடக்கும். மனவாட்டியில என்ன நடக்கும், கர்மேல் பலப்பரீட்சை நடக்கும். சரி, கர்மேல் பலப்பரீட்சை எதை கொண்டு வந்துச்சு, கர்மேல் பலப்பரீட்சையில என்ன நடந்துச்சு தெரியுமா, 6th டைமென்ஷன் 1 2 3 4 டைமென்ஷன் ஒன்னாச்சு. காணக்கூடிய உலகமும் காணக்கூடாத உலகமும் ஒன்னாச்சு. ஆக்சுவலி அதை தான் நான் எடுக்கணும் இந்த செய்தி, அதான் அந்த செய்திக்குள்ள நான் போகல.
தேர்ட் ஷோடவுன் தான் செய்தி, நம்ம பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நான் பலப்பரிச்சை மட்டும் எடுத்து விடுறேன். ரெண்டாவது பலப்பரிச்சையிலையும் வானம் பூமி தொட்டுருச்சு. 1 2 3 4 டைமென்ஷனும் 6th and 6th டைமென்ஷனும் வந்துச்சு காட்சி. 6th டைமென்ஷன் என்னங்க? ஏஞ்சல்ஸ். 1 2 3 4 டைமென்ஷன் என்னங்க? எலியா, சரிங்க, இயேசு கிறிஸ்து, யோவான், பேதுரு, யாக்கோபு, இவங்க யாருங்க? 4 டைமென்ஷன். கரெக்டா? கரெக்டா? சரி, இவங்க எலியா, மோசஸ் 6வது டைமென்ஷன். இயேசு முதல் 4 டைமென்ஷன். அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்து 7th டைமென்ஷன். 1 2 3 4 6 7 ஒன்றே இருக்கு. எது? இரண்டாவது பலப்பரிச்சை. மூன்றாவது பலப்பரிச்சையில தான் நடக்கும். நம்ம சரீரம் 1 2 3 4 டைமென்ஷன்ல இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த பலப்பரிச்சையில நம்ம ஏஞ்சலிக் விசிட்டேஷன் பெறறோம். 6th and 7th நம்ம தியாஃபனியா பெறறோம். 7th டைமென்ஷன் God himself, தேவன் தானே பிரைடுக்குள்ள அந்த பலப்பரிச்சை உண்டாகும். ஆமென். பாருங்க கடைசியா, நான் அடுத்த லைன் கடைசியா முடிக்கிறேன். இது ஒரு பலப்பரிச்சை. இது ஒண்ணு, மனவாட்டி அதை செஞ்சே ஆகணும். தாட்ஃபுல் மினிஸ்ட்ரியா இருக்கும். அந்த நேரத்துல மனவாட்டிக்கு என்னங்க? வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், அது போயிடுறேன் டைரக்டா என்னங்க? அமெரிக்க மாப்பிள்ளலாம் கிடையாது, டைரக்டா ஹீரோ அப்படி எல்லாம் ஆகாது. ஒரு நாள் பலப்பரிச்சையில என்ன பண்ணுங்க? செய்யணும். பாருங்க, திருவசி முக்கியமான விஷயத்த சொல்ல பாருங்க. முக்கியமான மேலும் 13-16 சொல்லுது வெளிப்படுத்தல, மனவாட்டியை தடை செய்யும் ஸ்தாபனங்கள், அதை குறித்து உரைக்கப்பட்டது. ஸ்தாபனங்கள் மனவாட்டியை தடை செய்யும். நான் சொன்னேன், சியோட தடை செய்யும். மிருகத்தின் முத்திரையை அணிந்து கொள்ள வற்புறுத்தும். அப்பொழுது ஆட்டுக்குட்டியான மனவாட்டியை எடுத்துக்கொள்வார், பின்பு வேசியை நியாயத்திருப்பார். மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுறது விசுவாசம் வர்ற நேரம் தான் அந்த தேர்ட் ஷோடவுன் சியோல நடக்கிறது. இது கடைசியில பின்மாறி மூன்றாவது பலப்பரிச்சையும். கடைசியா பாருங்க என்ன நடக்குது. திருவசி முக்கியமான விஷயத்த சொல்றாரு. காகாபு காலத்துல இருக்கிறது இந்த காலத்துக்கு ஒப்பிடுறாரு. பின்னர் பின்மாரி மலையிலே கர்மேல் பர்வத பலப்பரிச்சை வரும். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? பின்மாரியின் விதைப்பின் காலத்துல இருக்கிறோம். பின்மாரி மழை பெஞ்சு ஆல்ரெடினா திருவதரிசி காலத்துல ஒரு வல்லமை குறிப்பிட்ட அளவு பெஞ்சு. இப்ப அது இல்ல. பின்மாரிக்கான விதை விதைக்கப்பட்டாச்சு. அதான் 7 seals ரெவலேஷன். முன்மாரிய திருவதரிசி வச்சார் 47 to 63 வரைக்கும் முன்மாரி போதகமலை. 63 இருந்து 65 வரைக்கும் பின்மாரிக்கான வார்த்தை. அதை வச்சு வல்லமைய திருவதரிசி வந்துச்சு. ஆனா பிரைடுக்கு அது இருக்குது. பிரைடு திரும்பவும் பின்மாரிக்கான விதைக்கப்பட்ட விதையை வச்சுக்கின்னு வாய்க்கும் போது திரும்பி அது மேல தேவனே செய்யறாரு. இன்னொரு அவுட் போறீங்க வல்லமை விடுறாரு. பின்மாரின்றது ஒரு புதிய அபிஷேகம் கிடையாது. முதல் அபிஷேகத்தை பெற்றுள்ள சபை மேல பெறும் திரும்ப ஒரு வல்லமை தான், வேற எதுவும் புதுசு கிடையாது. பாருங்க, மல்கியா 3 முன்னோடியாக இருந்தார். இயேசு மறுமலையை பலப்பரிச்சையை சதித்தார். கிறிஸ்து இரண்டாவது முன்னோடி பின்மாரிக்காக விதைப்பார். வச்சாரா இல்லையா? அதான் 7 seals ரெவலேஷன். இயேசுவே கோட்பாடுகளுக்கும் பிரிவுகளுக்கும் இடையிலான பலப்பரிச்சையா இருப்பார். இயேசு இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். இனி பலப்பரிச்சை என்ன தெரியுமா? இதான் இயேசு. இதான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை தான் பலப்பரிச்சை. உலகத்துக்கு நமக்கு பலப்பரிச்சை இதுதான். எத்தனை நம்புறீங்க? கம்மிங் இஸ் தி ஷோடவுன். ஃபைனல் ஷோடவுன் கம்மிங் தான். எதுமே விசுவாசிக்கிறீங்க? அதான் இங்க சொல்றார். அவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தவும் நம்முடைய மனவாட்டிய ரகசிய வழியில் எடுத்துக்கொள்ளவும் வருவார். யாரு? கிறிஸ்து பலப்பரிச்சையா இருந்தார் ஃபர்ஸ்ட் கமிங்ல. திரும்பவும் இன்னைக்கு அதே கிறிஸ்து தான் மேகம் பலப்பரிச்சையா இருக்குது. கரெக்டுங்களா? கடைசியான விஷயம், நான் கடைசி லைன் நான் முடிக்கிற பாருங்க. கடைசி பலப்பரிச்சை இது கிடையாது. மனவாட்டிக்கான பலப்பரிச்சை இது. உலகத்துக்கான பலப்பரிச்சை பாருங்க. கடைசியா சொல்றேன், அர்மேகோத்தம் தான் இந்த உலகத்துக்கான கடைசி பலப்பரிச்சை. இந்த உலகத்துல இருக்கிற நேச்சுரல் பவரும் சூப்பர் நேச்சுரல் பவரும் ஒண்ணு மோதிக்கும். இந்த உலகத்துல விஞ்ஞானத்தினால் உண்டாக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் பவர், மனித ஞானத்தினால் உழைந்த அணுகுண்டுகள், விஞ்ஞானம், வளர்ச்சி, சயின்ஸ், இதெல்லாம் போர் ஆயுதங்களை, அணுகுண்டுகளை ரெடி பண்ணுது. அதே நேரத்துல தேவன் மனவாட்டியோடு கூட இறங்கி வரும்போது சூப்பர் நேச்சுரல் வல்லமையை கொண்டு வருவார். எசபேல் நாட்களில் தீர்க்கதரிசிகள் சுவாபத்தை வெளிப்படுத்தினான். எசபேல் நாட்கள் நாம் திரும்ப இருக்கிறோம். தீர்க்கதரிசி தன் சுவாபத்தை வெளிப்படுத்தினான். தீர்க்கதரிசி 4ஆம் முத்திரையில் சொல்றாரு, அவன் பூமியின் 4 முனையிலிருந்து கூட்டி சேர்ப்பதை கவனியுங்கள். யாரு? மங்கின நிற குதிரை உள்ளவன். நான் கீழே நான் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் சொல்றேன். அவர்களை பூமி 4 முனைகளிலிருந்தும்
அர்மேகதோன் யுத்தத்துக்கு ஊட்டி சேர்க்கின்றனர். புரியுதுங்களா? வேதம் கூறுகிறது, அதை எழுதி வைத்திருக்கிறேன், அதை படிக்க போவதில்லை, வேத வாக்கியங்களை நினைப்படுத்தி கூறுகிறேன். தேவனாய கர்த்தர் மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிறார். தேவன் 7 முத்திரை செய்தினால ஒரு மகத்தான யுத்தத்துக்கு மனவாட்டி கூட்டி சேர்க்கிறார். பிசாசும் இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனாலையும் ஞானத்தினாலும் வல்லமனையாலும் கோட்பாடுகளாலும் ஒண்ணு சேர்க்கிறார். ஆர்டிபிஷியல் பவரோ சூப்பர் நேச்சுரல் பவரோ ஒண்ணு சந்திக்குது. அவன் அவர்களை பூமி 4 முனைகள் இருந்து கூட்டி சேர்ப்பதை கவனியுங்கள். பல பரீட்சைக்காக அவர்கள் கூடுகின்றனர். அந்த யுத்தம் பல பரீட்சை ஆரம்பகத்தோனில் அர்மேகதோனில் நடக்கின்ற வேதம் உரைக்கிறது. என்ன நடக்கும் கடைசியா? தேர்ட் வேர்ல்டு வார் டைம்ல இந்த பூமியின் ராஜ்யம் மாறும். இப்ப ஆல்ரெடி அர்மேகதோன் நமக்குள்ள நடக்குது தெரியுமா? சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம். தேவன் என்ன பண்றார்? நம்ம ஆத்மாவை எடுத்துக்கிறார். பிசாசு சரத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்? ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கு, ஆட்டு தான், ஆட்டு சிந்தைக்கு சண்டை ஃபைட் நடக்குது. அப்ப தேவன் ஜெயிக்கிறாரா இல்லையா? அவர் என்ன பண்ற? தம்முடைய தூதர்களை கொண்டு வந்திருக்கிறார். எங்க இருக்கிறாங்க? யார் அங்க? 7 ஏஞ்சல்ஸ் நம்ம சைட்ல நிக்கிறாங்க, சோல் பக்கம். பிசாஸ் சைட்ல ஏஞ்சல் அவங்க தூதர்கள் இருக்கிறாங்க. அது என்னங்க? என்னங்க? விமன், பெண், 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 அப்புறம் ஃபேம், புகழ், அப்புறம் மணி, 3 பாப்புலாரிட்டி. இதுவும் அதுவும் சண்டை போடுது, நமக்குள்ள சண்டை போடுது. கரெக்டா ஒரு மனுஷன் இருக்குங்க, என்னதான் செய்தி கேட்டாலும் என்னதான் செய்தி சொல்லலாம், சிலையில சொல்றோம், என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எனக்கு நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல செய்தியில இருக்கிற ஒருத்தரும் வந்து அதிகமா கேள்வி கேட்கப்படுறேன் சகோதரன். நான் பாக்குறேன். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். செய்திக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு சகோதரன் சகோதரியும் தன் குடும்பத்தாலும் உறவுகள்னாலையும் தாயாலும் தகப்பனாலும் பிள்ளைகளும் கேள்விகளுக்கு உள்ள எனக்கு என்ன வச்ச? ஆமாங்க, இது ஒரு பெரிய போராட்டம். நான் என்ன பண்ணேன்? எனக்காக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அவங்கள பொக்கிஷம் இன்னும் எங்க இருக்குதுன்றத காட்டுது. பூமியில எங்க இருக்குது காட்டுது. பூமியில இருக்குது. உங்க இருதயம் எங்க இருக்குது, அவங்க பொக்கிஷம் அங்கதான் இருக்கும். அது ஒரு போராட்டம். அங்க ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளணும். கடைசி ஷோ டவுன் அர்மேகதோனில் நடக்கும். கரெக்டா? அதை புரிஞ்சானமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோமோ முடிக்கலாமா? வாட் இஸ் ஷோ டவுன்? ஷோ டவுன் என்ன? முடிக்கலாம். காண்பித்தல், பலத்தை காண்பிக்கிறது. இது வந்து பல காலமா நடக்கிற யுத்தம் கிடையாது. யுத்தத்துடைய முடிவுல நடக்கிற மூமெண்ட குறிக்குதான். கடைசி நேரத்துக்கு யுத்தத்தை தான் ஷோ டவுன் குறிக்குதான். அது வரைக்கும் வச்சுட்டே இருப்பாங்க. யுத்தம் போக்கர் கேம்ல பார்க்கணும், டேபிள் இருக்கும், எல்லாரும் வச்சு யுத்தம் நடந்தே தான் இருக்கும். ஷோ டவுன் நேரம் வரும்போது யுத்தம் முடியும். ஷோ டவுன் நேரம் வரும்போது யுத்தம் முடியும். அந்த மாதிரி யுத்தங்கள் எங்க இருக்குது? தனிப்பட்ட நபர் இங்கிருந்து போகும்போது உடனே நீ நல்லவங்களா போறீங்களா கெட்டவங்களா போறீங்களா யோசிச்சு பார்த்து. நல்லவங்களா கெட்டவங்களா? அடுத்ததாக சபையில வர்றது, அதுக்கப்புறம் குடும்பத்துல வர்றது. நீங்க எப்போதும் வெதுவெதுப்பான விசுவாசியா இருக்க முடியாது. உங்க நிலத்தை ரகசிய விசுவாசியா இருக்க முடியாது. நிலத்தை காண்பிக்க வேண்டியவங்களா இருக்கிறீங்க. சபையை தெரிந்து கொள்கிறதுல இருக்கிற ஷோடவுன் என்னன்றது. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல யாத்திரையில நடந்த ஷோடவுன், என்ன எம்பிரேவுடைய ஆவிகள் நடக்கிற ஷோடவுனை குறிச்சு பார்த்தோம். பார்த்தமா இல்லையா? பார்த்தமா இல்லைங்களா? அடுத்தது கர்மேல நடந்த ஷோடவுன் திரும்ப இந்த காலில் ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் பாபிலோன்ல நடந்தது திரும்ப ரிப்பீட் ஆகுது. கரெக்டுங்களா? நடக்குதா இல்லைங்களா? அடுத்தது மறுரூபங்கள் நடந்தது திரும்ப ரிப்பீட் ஆகுது. முதலாம் வருகையில எகைன் திரும்ப இந்த காலத்துல ஒரு பின்மாறி ஊற்றுனால ஒரு ஷோடவுன் நடக்கும். இதன் சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்ததாக இந்த உலகத்துல இருக்கிற வல்லமைக்கும் சூப்பர் நேச்சுரல் பவருக்கும் நடக்கும். நம்ம தான் சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸா இருக்க போறோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஷோடவுன் பார்த்துட்டா ஆக்சுவலி தேர்ட் ஷோடவுன் தான் எடுத்துக்கணும். அது பெரிய டீட்டெயிலான சப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோடவுன் பலப்பரிச்சனை என்னன்றது பார்த்து புரிஞ்சா? எத்தனை பேர் புரிஞ்சு? எத்தனை பேர் உங்க லைஃபோட கனெக்ட் ஆச்சு? யோசிச்சு பாக்குறீங்களா சகோதரனை? யோசிச்சு பாருங்க. மகத்தான பலப்பரிச்சையில இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம், எல்லா கண்களும் மூடலாம், எல்லா கண்களும் மூடலாம். என் த்ரோட் முடியல, ஆனாலுமே கூட தேவன் பேச முடியும். கிருபை செஞ்சார். வர்ஷிப் லீடர் தயவுசெய்து முன்னாடி வரும்படி கேட்டோம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து காண செய்தி. இந்த நேரத்துல ஒரு மகத்தான ஒரு ஷோடவுனுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அனுதினமோ நாங்க ஒரு பரீட்சைக்குள்ள இருக்கிறோம். விசுவாசத்தின் பொறுச்சியானது பெரும் பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமை தான் நாங்க யாருன்றதை காட்டும். கடைசி காலத்துல என்ன என்று எழுவாங்க. அந்த இடத்துல மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். நாங்க அந்த நேரத்துல இருக்கிறோம். கர்மேல ஒரு ஷோடவுன் நடந்துச்சு, பரீட்சை நடந்துச்சு. மருவ மலையில நடந்துச்சு. இந்த காலத்துல மீண்டும் ஒரு மருவ மலை இருக்குது. அது எங்களுக்கு மேகமா இருக்குது.
அதுவும் மறுரூபப்படுத்துற மலையா இருக்குது. எங்களுக்கு அது பிரமிடா இருக்குது. எங்களுக்கு நிறத்தை காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது தனிப்பட்ட மனிதனாகவும் குடும்பமாகவும் சபையாகவும் ஒரு தேசிய அளவுலையும் நான் 3ஆவது இப்ப காண்பிக்க நேரம் வந்துடுச்சு. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள், மனைவிமார்கள், கணவன்மார்கள், சபைகள், போதர் எல்லாருமே இன்னைக்கு ஒரு பலப்பரிச்சைக்குள்ளா இருக்கிறாங்க. ஏனென்றால் இன்னைக்கு உலகமானது மகத்தான 2 வல்லமைகளால் நிறைந்திருக்குது. 2 ஒன்றை சந்திச்சிருக்குது ராஜா. முதலாம் வரையில ஒரு 2 ஒன்றை சந்திச்சுது. இன்னைக்கு 2 ஒன்றை சந்தித்து கொண்டிருக்குது. இன்னைக்கு அருமகன் எங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. ஒரு நாள்ல உலகத்துல நடக்கும். எங்களுக்குள்ள அநேக போராட்டங்கள் இருக்குது ராஜா. மாம்சம் ஆவிக்குறதுமா, ஆவி மாம்சத்தோட போராடுது. ஒரு மறுபிறப்புன்றது டு டிட்டாச்சிங் டு த வேர்ல்ட் ஃப்ரம் த ஃபைவ் சென்ஸா இருக்குது. 5 அந்த மாம்ச ஞானேந்திரங்கள் இருந்து இந்த உலகத்தை பிரிக்கிற காரியமா இருக்குது. அதற்காக நன்றி. நாங்க நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கிறோம். இதுல ஒரு ஷோ டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் ஜெயிக்கிறத நோக்கி நான் புறப்பட சொன்னோம். இனி பேலாஸ் ரைடர் வந்திருக்கிறான். சவுண்ட் சில்ல இருக்கிற அந்த ஜீவன் லைஃப் ரைடர் வந்திருக்கிறான். ஒயிட் ஹார்ஸ் நீ வந்திருக்குது. மேகத்துல நீ வந்திருக்கிறீ. கம்மிங் தான் ஒரு ஷோ டவுனா இருக்குது. வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லா விஷயமும் பாதப்படிக்கு ஒப்படுகிறோம். நான் வார்த்தையின் அதிகாரத்தில் இயேசு முதலாவது வருகையில் நின்றார். இன்னைக்கு மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் நாங்களும் வார்த்தையின் அதிகாரத்தில் நிக்கிறோம். எங்களை திரைமணமா தாழ்த்துக்கிறோம். தகப்பன்மாருக்காய் நன்றி, தாய்மார்களுக்காய் நன்றி, கணவன்மார்களுக்காய் நன்றி, மனைவிமார்களுக்காய் நன்றி, குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி. அவர்கள் நிக்கிற எல்லா ஷோடவுன்ஸ்லயும் அந்த வெற்றியை கொடுக்கத்தக்க வல்லமை கிரியை செய்யணும். அடியனை நேர்வைக்கு பேச செய்தீர். த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்குது. அப்பா நீர் வார்த்தையில பேசி நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அடியனுக்கு பலத்தை கொடுங்க. இந்த ஊழியத்தை இன்னும் செய்ய பலத்தை கொடுங்க. இந்த ஊழியத்துக்காக தாங்கள் பலத்தை கொடுங்க. அடுத்த வாரம் நடக்க போற ஆராதனைக்காக நன்றி. ஆரோக்கியத்தை கொடுங்க. பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது கத்தாவே ஒரு தீர்மானத்தை போய் ஷோடவுன்ல இருக்கிறாங்க. ஒன்று இருக்கிறத காட்டிலும் மோசமா மாறுவாங்க, இருக்கிறத காட்டிலும் நல்லவர்களா மாறுவாங்க. இந்த ஷோடவுன் அவர்களை நல்லவர்களா மாத்திட்டோம். இன்னும் உண்மை நோக்கி இருக்கட்டும் ராஜா. பலப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, குடும்பங்களை ஆசிர்வதிங்க. அவங்க இந்த காலையில் ஒரு ஷோடவுன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நல்ல தீர்மானத்தை எடுத்து வந்திருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க தொடர கிருபை கொட்டி கூட இந்த நேரத்தில் விசேஷமா பொருள்படுறதுக்காக குடும்பத்துக்காக நன்றி. அவர் ஆசிர்வதிங்க. பிள்ளைகளுடைய இருதயத்துல வார்த்தைக்காக வாஞ்சியை கொடுத்திருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகள் ஆசிர்வதிங்க. இந்த நேரத்துல தரைமட்டமா தாழ்த்துக்கிறோம். பலப்படுத்துங்க. பரிசுத்த அபிஷேகம் கிரியை செய்யட்டும். சபையில வல்லமைகளுக்கு கிரியை செய்யட்டும். மார்க் 16 கிரியை செய்யட்டும். எங்களை ஒவ்வொருவருமா தாழ்த்துக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.